பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். अभी हम परमेश्वर के वचनों की ओर जाएंगे। யாராவது பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்க இருக்கிறீங்களா? மேரேஜ், किसी की जन्मदिन या विवाह के दिन है சோ வாழ்க்கையில எப்பவாவது तो जीवन में कभी भी நீங்க உங்க குடும்பத்திலே அந்நியப்பட்டவர்களாய் நீங்கள் ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? क्या अपने परिवार में ही आप एक अन्य की तरह ही रहते हैं क्या? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல या अपने जो दोस्तों के बीच में நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாய் நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? या आपको दूर रखा गया करके आप एहसास करते हैं? இல்லன்னு சொன்னா நீங்க வேலை செய்கிற இடத்துல या अपने कार्यस्थल पे நீங்க ஒரு 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 அந்நியராக இல்லனா நிராகரிக்கப்பட்டவராக நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்களா? या अन्य या आपको कुछ दूर रखा गया करके आप एहसास करते हैं? எங்க வீட்ல நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு 4.5 வயசு இல்ல 5 வயசு இருக்கலாம். जो 4.5 वर्ष या तो 5 वर्ष के हो सकता அது है। வரைக்கும் எங்க அம்மா என்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. तब तक मेरी माता जो है मुझे जो है पिक्चर देखने के लिए सिनेमा लेके जा रही थी। அங்க நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் திருவிழாக்கும் கூட்டிட்டு वहाँ போனாங்க. के जो सारे जो है कार्य को है मुझे लेकर जाती थी। எல்லா கொண்டாட்டங்களிலும் நாங்க கலந்து கொண்டோம். सारे जो है नाच गानों में जो मुझे लेकर जाती थी। திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். अचानक से मेरे पिता जो है परमेश्वर को स्वीकार कर அது लिए थे। சாதாரணமா ஏற்றுக்கொள்ளல. वो भी साधारण से स्वीकार नहीं ஒரு करते। பயங்கர ஷிஃப்ட் அது. एक बहुत ही भयानक जो है शिफ्ट जो था। ஹalleluya. हालेलुया। ஒரு பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்க சபையில இருந்து एक पारंपरिक एक कैथोलिक जो कलीसिया से ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய சபை அது. एक भयानक जो आध्यात्मिक जो सभा पे அங்க ரேடியோ வைக்கிறது கூட அந்த சபையில தப்பு. वहाँ पे जो है रेडियो रखना भी उस कलीसिया में गलती है। அந்த காலத்துல ரேடியோ தான் இருக்கும், டிவி இருக்காது. उन दिनों में जो रेडियो रहता है टीवी नहीं। அப்ப ரேடியோ இருக்கிறதே பெரிய இருக்க கூடாது. जो रेडियो जो वही नहीं रखना चाहिए। அதுல வர்ற பாட்டு இதெல்லாம் கேட்க கூடாது. उसमें जो आने जो गीत को सुनना नहीं चाहिए। பைபிள் எப்பவும் வாசிக்கணும். बाइबल कभी भी पढ़ते रहना चाहिए। காலையில சாயந்தரம் ஜெபம் பண்ணணும். जो सुबह शाम को जो प्रार्थना करते रहना உபவாச चाहिए। ஜெபத்துக்கு போகணும். जो उपवास की प्रार्थना में जाना அந்நிய चाहिए। பாஷை பேசணும். जो अन्य भाषा को बातें करना चाहिए। ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணும். जो आध्यात्मिक जीवन में जो बढ़ना चाहिए। டெய்லி கூட்டம் இருக்கும், டெய்லி கூட்டத்திலயும் கலந்துக்கணும். हर दिन जो सभा रहेगा हर दिन की सभा में शामिल होना चाहिए। பயங்கரமான ஒரு ஷிஃப்ட் எங்க வீட்டுக்குள்ள வந்து एक भयानक जो बदलाव जो मेरे परिवार में आ चुका था। அப்ப எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டதனால எங்க அம்மாவும் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. मेरे पिता जो उद्धार प्राप्त कर लिए करके मेरे माता भी उनके पीछे जा रही है। கொஞ்ச நாள் எங்க அம்மா ரேடியோல பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. कुछ दिन तक मेरी माता जो है रेडियो में जो गाना सुन रही है। அதுக்கப்புறம் அவங்களும் மனம் திரும்பிட்டாங்க. उसके बाद वो भी मन फिरा चुकी थी। அவங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் கடந்து வந்துட்டார். उनके अंदर में जो पवित्र आत्मा आ चुके थे। இவன் நகை எல்லாமே கழட்டிட்டாங்க. तो वो अपने सारे सोनों को भी खोल चुकी थी। எனக்கு ஒண்ணும் புரியல. मुझे कुछ भी समझ में नहीं आ रहा था। சின்ன வயசு, जो छोटी उम्र का था। திடீரென்று எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க கூட எல்லாம் விளையாடாதப்பா. अचानक से मेरी माता कही उनके साथ में मत खेलो, வீட்ல உட்கார்ந்துரு, घर में बैठो, அந்த பழைய பிள்ளைங்க கூட எல்லாம் சேராத, वो दूसरे बच्चों के साथ में मिलो मत। நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, हम परमेश्वर के बच्चे हैं। நாங்க எங்க கிறிஸ்மஸ்க்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போவோம். हम अपने क्रिसमस में मेरे जो है दादी के घर पर அப்ப जाएंगे। அங்க பாட்டி வீட்ல நாங்க மட்டும் தனிமையா இருப்போம். तो मेरे जो दादी घर में हम सिर्फ अकेले ही रहेंगे। அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போவாங்க கிறிஸ்மஸ்க்கு. वो सारे लोग जो है क्रिसमस में जो है पिक्चर देखने जाते हैं। பயங்கரமா கொண்டாடுவாங்க. बहुत ही भयानक से वो जोरदार बनाएंगे। கேரளாவுல கிறிஸ்மஸ்க்கு தான் வேட்டு போடுவாங்க. जो केरला में ही क्रिसमस से जो एकदम कार्य कहते हैं। தீபாவளி எல்லாம் கொண்டாடுனது நான் பார்த்ததே वहाँ கிடையாது. पर जो दिवाली बनाया करके मैंने देखा ही नहीं था। அங்க கிடையாது. वहाँ पर नहीं है। ஆனா அங்க கிறிஸ்மஸ் வந்து பயங்கரமா வேட்டு வெடிப்பாங்க. वहाँ पे जो क्रिसमस जो बहुत ही जोरदार से बनाते हैं। நான் எங்க அம்மாட்ட ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுன்னு கேட்பேன். मैं अपनी माता से एक जो है एक बंदूक लेकर நம்ம இதெல்லாம் கொண்டாட கூடாது. उसे सब हमें नहीं बनाना चाहिए। ஈவன் கிறிஸ்மஸ் கூட கொண்டாடாத ஒரு சபை அது. उसमें जो है क्रिसमस में नहीं मनाना करके कलीसिया भी है। எதுவுமே இருக்காது. कुछ भी नहीं रहेगा। நாங்க ஆலயத்துக்கு போவோம். हम सिर्फ जो है कलीसिया जाएंगे। 3-4 மணி நேரம் சபை நடக்கும். जो 3-4 घंटे जो सभा चलेगी। பசி எடுக்கும். बहुत जोर से भूख लगेगा। 1 மணி 2 மணி ஆயிடும். 1-2 बज जाएगा। அது வரைக்கும் உட்கார்ந்து இருப்போம். तब तक वहाँ पर बैठे रहेंगे। ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி கூட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. जो बाढ़ और जो है नदियों को पार करके वहाँ कलीसिया लेके जाएंगे। பசியோட நடந்து போவோம். बहुत भूख के साथ हम चल कर जाएंगे। வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. घर के जब सारे जो रिश्तेदार हमें दूर कर रखे हैं। எங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்க, मेरी माता को देखकर कहते हैं, தாலியர் தான் வேதத்துல சேர்ந்துட்டா.
जो अपने जो है मंगलसूत्र को जो खोल के वो कलीसिया में जो है जुड़ गई है, வெள்ளப்புடவை கட்டிட்டா, तो सफेद साड़ी पहन चुकी है, புருஷன் இருக்கும்போதே தாலியை கழட்டிட்டா, जो पति रहते हुए अपने जो है मंगलसूत्र खोल चुकी थी। எல்லாரும் கேலி பண்ணாங்க, सारे लोग जो मजाक उड़ा रहे எல்லாம் हैं, ஒதுக்கி வச்சாங்க. हमें एकदम ही अलग कर कर रखे हैं। ஹalleluya. हालेलुया। நிராகரிக்கப்படுவது என்பது அந்த சின்ன வயசுல எனக்கு நல்லா தெரிஞ்சது. जो दूर करके रखा जो गया वो छोटी उम्र में बहुत अच्छे से जानता हूँ। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के நம்ம बच्चे, எல்லாருடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில அனுபவங்கள் இருக்கு. हमारे सबके जो जीवन इस प्रकार का कार्य जो है, எல்லாருக்கும் மத்தியிலே நம்ம மட்டும் தனியா வச்சிருவாங்க. तो सबके बीच में हमें सब जो अलग करके रखते हैं। நம்ம ஒரு வேண்டாத விருந்தாளியை போல அங்க உட்கார்ந்திருப்போம். हम एक जो जरूरत नहीं वाली जो एक रिश्तेदार की तरह हमें बनाया रहेगा। யாருக்கும் நம்மள தேவையில்லை, किसी को भी हमें जरूरत नहीं रहती है, யாரும் நம்மள விரும்பறது இல்ல, कोई भी हमें नहीं चाहते हैं, நம்ம ஏற்றுக்கொள்ள யாருமே இல்ல. हमें जो स्वीकार करने के लिए कोई नहीं चाहते हैं। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவர் இந்த உலகத்தை மிகவும் அழகாக உண்டாக்கினார். परमेश्वर इस जो है दुनिया को बहुत ही सुंदरता से बनाए हैं, ஒவ்வொன்றையும் அவர் அருமையாய் உண்டாக்கினார். हर एक को बहुत ही अच्छी रीति से जो बनाए हैं, நட்சத்திரங்களை உண்டாக்கினார், जो सितारों को बनाए हैं, எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைச்சார். सबको नाम लेकर पुकारे हैं, செடி கொடிகளை जो உண்டாக்கினார், है पेड़ पौधे को जो बनाए हैं, அதெல்லாம் அருமையானது என்று கண்டுகொண்டார். बहुत ही अच्छे हैं करके देखे हैं, மீன்களை உண்டாக்கினார், जो मछलियों को बनाए हैं, மிருக ஜீவன்களை जो உண்டாக்கினார். जीव जंतु को बनाए हैं, அவருடைய பார்வைக்கு ரொம்ப அழகா वो இருந்தது. उनके जो देखने की रीति बहुत ही अच्छा है, அதெல்லாம் நல்லதுன்னு கண்டார். वो सब कुछ अच्छा है देखे हैं। ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார், परमेश्वर जब मनुष्य को बनाए थे, அவன் பாவம் செய்தான், वो पाप करे हैं, அவன் தேவனுடைய சாயலை இழந்து போனான். वो परमेश्वर को जो परछाई को जो खो चुके हैं, அவன் தேவனுடைய சாயலை இழந்து वो போனதினால परमेश्वर को जो परछाई को खो दिए हैं, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே वो துரத்தப்பட்டான். परमेश्वर के भाग एदेन से जो बाहर निकाल दिया गया है, அவன் தேவனாலே वो ஒதுக்கப்பட்டான். परमेश्वर को ओर से दूर किया गया है। மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பெரிய விரிவு உண்டானது. जो मनुष्य परमेश्वर के अंदर जो बहुत ही बड़ा दूरी आ चुका है, தேவன் மனுஷனை உண்டாக்கிறதற்காக விசனப்பட்டார். परमेश्वर जो मनुष्य को बनाने की वजह से बहुत ही वो चिंता करते हैं। காரணம் என்ன? कारण क्या है? அவருடைய தோட்டத்திலேயே பிசாசு உள்ளவன் தான். उन्हीं के भागों में जो शैतान आ चुका था, அவருக்கு முன்பாகவே மனுஷன் பாவம் செய்தான். उन्हीं के सामने जो मनुष्य पाप करने लग गए थे, ஆண்டவரோடு இருந்ததான அந்த உறவை அவன் இழந்து போனான். परमेश्वर के साथ में जो था जो संबंध को खो बैठे हैं, ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவன் இழந்து போனான். परमेश्वर के साथ में जो रखे हुए जो मेल मिलाप को खो बैठे हैं, அவன் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விட்டான். वो परमेश्वर को से बहुत दूर चले गए சோ हैं। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இங்கே நாம் பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं மனுஷன் பாவம் செய்ததினாலே தேவ சாயலை இழந்து போனான். मनुष्य पाप करने के वजह से परमेश्वर के जो छाव परछाई को खो बैठे हैं। ஆதியாகமத்திலே நாம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், जो उत्पत्ति की जो 30 अध्याय में पढ़ते हैं, ஆண்டவர் பூமியை சபித்தார். परमेश्वर इस पृथ्वी को जो है वो शापित करे हैं। மனுஷன் பாவம் செய்ததினாலே जो मनुष्य के पाप करने की वजह से ஆண்டவர் பூமியை சபித்தார். परमेश्वर इस पृथ्वी को जो है इस धरती को जो है शापित करे हैं। அதனாலே பூமி என்ன பண்ணுச்சு? इसलिए इस धरती क्या हुआ है? முள்ளையும் जो काटे, களைகளையும் முளைப்பித்தது. जो दूसरे जो है जंगली पेड़ पौधे जो उगे हैं। அப்ப ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல तो परमेश्वर सृष्टि में முள்ளு கிடையாது, களைகள் கிடையாது. जो कांटे नहीं है और दूसरे झाड़ियां नहीं है। இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், आज हम देखते हैं நம்மள சுத்துக்கு நிறைய களைகள் இருக்குது, முள்ளுகள் முளைக்குது. हमारे जो चारों ओर में जो है दूसरे जंगली पेड़ पौधे और जो कांटों है, யாரும் இதை விதைக்கிறது கிடையாது, कोई भी जो इसे जो बोते नहीं है, யாரும் அதுக்கு தண்ணி ஊத்துறது कोई கிடையாது, भी इसमें जो पानी नहीं डालते हैं, யாரும் இதுக்கு உரம் போடுறது कोई கிடையாது. भी इसके लिए जो खाद नहीं डालते हैं। ஆனா இந்த வெயில் காலத்துல கூட पर ये जो धूप काल में भी அது மட்டும் நல்ல செழிப்பா वो வளரும். बहुत ही अच्छी हरी भरी करके बढ़ती है, களைகள் அழகா வளரும். बहुत ही अच्छे से जो उसकी ढालियां बढ़ती है। நீங்க வெட்டி விட்டீங்கனாலும் अगर आप उसे काट कर डालने से அது भी திரும்பவும் வளரும். वो फिर से बढ़ेगी। அது களை என்பது சாபம். वो जो है जो ढालियां जो एक श्राप है, முள்ளும் நெரிஞ்சலும் சாபம். जो कांटे जो भी एक श्राप है, அந்த சாபத்தை தான், वो श्राप को ही, அந்த சாபமான முள்ளை தான் वो जो श्राप वाले जो कांटे को இயேசு கிறிஸ்துடைய தலையிலே அவர்கள் கிரீடமாய் जो வைத்தார்கள். परमेश्वर के जो सिर पे जो है वो जो कांटे के जो मुकुट डाले அது हैं, பூமியின் சாபத்தை இயேசு தம்முடைய சிரசிலே தூக்கி கொண்டார். वो इस धरती के जो श्राप को जो कांटे को अपने सिर पे लगाया हुआ था। பூமி சபிக்கப்பட்டதினாலே जो इस धरती जो श्रापित किया हुआ था, அது முள்ளையும் நெரிஞ்சலையும் உழைப்பித்தது. वो जो कांटे को लेकर उठा हुआ था, அவர்கள் அதனாலே वो लोग उसमें से அவங்க அத ஒரு எச்சரிக்கையா செஞ்சிருக்கலாம். वो एक ऐसे ही बना दिया हो सकते हैं उसे, ஆனால் அதுல ஒரு ரகசியம் இருந்தது. पर उसमें एक रहस्य था। அந்த பூமியினுடைய சாபத்தை वो इस धरती के जो श्राप को இயேசு தம்முடைய சிலுவையிலே தம்முடைய தலையிலே ஏற்றுக்கொண்டார். यीशु मसीह अपने सिर पर उसे जो है सहन कर लिए हैं। இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே आज जो मनुष्य के जीवन में ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर उनसे देखकर कहते हैं, நான் உன்னை விரும்புகிறேன், मैं
तुमसे बहुत प्रेम करता நான் हूँ, உன்னை அறிந்திருக்கிறேன், मैं तुझे जानता हूँ, நான் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயாராக मैं இருக்கிறேன். तुझे फिर से अपनाना चाहता हूँ. ஒரு மனுஷன் தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடின போது एक मनुष्य जब परमेश्वर के जो है संबंध से अगर दूर चले जाते हैं, ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். परमेश्वर उनसे जानते हैं. இப்படி சொல்றது इस प्रकार कहना ஒரு மதத்தை சொல்றது அல்ல. एक जो धर्म को कहने वाला नहीं है, It's not a religion. ये कोई जो धर्म नहीं है, இது ஒரு ரட்சிப்பு, ये एक उद्धार है, இது ஒரு மீட்பு. ये एक बचाव है. வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. पवित्र वचन इसी को ही कहता है. நாம தொடர்ந்து நாம தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா, நான் அறியப்பட்டவனாய் இருக்கிறேனா, அறியப்படாதவனாய் இருக்கிறேனா என்கிற தொடரை நாம் பார்த்துட்டு क्या இருக்கோம். हम ज्ञात है या हम अज्ञात है, उसी के बातों को हम जारी रखकर अब तक देखते हैं. இன்னைக்கு கேள்வியானது आज जो प्रश्न जो है, கடவுள் இருக்கிறாரா என்பது அல்ல. परमेश्वर है या नहीं करके नहीं. இன்னைக்கு கேள்வி என்ன? आज प्रश्न क्या है, ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறாரா? क्या परमेश्वर मुझे जानते हैं Does क्या? God know me? क्या परमेश्वर मुझे जानते हैं என்னை क्या? அவர் அறிந்திருக்கிறாரா? क्या मुझे वो जानते हैं இந்த क्या? கேள்வி ரொம்ப முக்கியமானது. ये जो प्रश्न बहुत ही मुख्य है, இதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் इसकी இருக்கிறது. जो उत्तर जो हमें प्राप्त करना बहुत ही आवश्यकता है. இதற்கான பதில் பல காரியங்களை மாற்றி அமைக்கிறதா तो இருக்கிறது. इसका जो उत्तर जो कहीं पर जो कार्य को बदलती है, நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், आज हम देखते हैं ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் ரிஜெக்ட் பண்ணாரு. परमेश्वर आदम और हवा को जो है दूर करे थे, அவர்களை விலக்கி வைத்தார். उन्हें जो दूर करके रखे थे. இன்றைக்கு மறுபடியும் மீட்பு நிமித்தமாய் அவருடைய சந்ததிகளை சேர்த்துக் आज கொள்கிறார். फिर से उनके बचाव के साथ फिर से अपने जो है संतानों के साथ में शामिल कर लिए हैं. மறுபடியும் தகப்பனுடைய கரங்களுக்குள்ளே நம்மை फिर ஏற்றுக்கொள்கிறார். से वो अपने पिता के हाथों में जो स्वीकार कर लिए हैं. நம்மை ஒரு வனாந்தர வாழ்க்கையிலிருந்து हमें एक जो बंजर वाले भूमि के जीवन से மறுபடியும் அவருடைய செழிப்பான ஏதேனுக்குள்ளே அவர் கொண்டு வர फिर से एक விரும்புகிறார். हरे भरे एक एदेन के भाग में लेके आए हैं. நாம் இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறோமா? क्या आज हम जाने गए हैं? தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா, இல்ல இன்னும் அறியப்படாமல் இருக்கிறோமா? क्या परमेश्वर अभी भी हमें जो ज्ञात है या और भी हमें अज्ञाता में जो है? என்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? क्या परमेश्वर मुझे जानते हैं? இந்த கேள்விக்கான பதிலை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ये जो प्रश्न के जो उत्तर हमें आज देखेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். यूहन्ना का 10वां अध्याय उसका 14 और 15वां वचन. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளாய் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். अच्छा चरवा मैं हूँ, मैं अपनी भेड़ों को जानता हूँ और मेरी भेड़ मुझे जानती है, जिस तरह पिता मुझे जानता है और मैं पिता को जानता हूँ और मैं भेड़ों के लिए अपना प्राण देता हूँ. இங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. यहाँ पर इस वचन को बहुत ही ध्यान से देखिए. ஆண்டவர் இப்படியாய் சொல்லல, परमेश्वर इस प्रकार नहीं कहे என் ஆடுகள் ரொம்ப நல்லா இருக்குது, मेरा भेड़ बहुत अच्छे हैं करके, அதனால நான் அவங்களை அறிந்திருக்கிறேன். इसीलिए मैं उन्हें जानता हूँ. இல்லனா என் ஆடுகள் அவர்களை சரி செய்து கொண்டால், या अब मेरे जो भेड़ जो अपने आप को ठीक कर लेते हैं, அப்பொழுது நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். तब मैं उन्हें स्वीकार करूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி அவர் சொல்லல. उस प्रकार उसने नहीं कहा था. அவர் என்ன சொல்றாரு? वो क्या कहते हैं? நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். मैं अपने लोगों को जानता हूँ. அது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. वो जो है पास्ट टेंस नहीं है, அது கடந்த காலம் கிடையாது. वो जो बीता हुआ दिन नहीं है, அது வரப்போற காலம் கிடையாது. वो जो वर्तमान आने वाले दिन भी नहीं है. ஆண்டவர் சொல்ல என் ஆடுகளை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லல. परमेश्वर ये नहीं कहते मैं अपने भेड़ों को जो जानता हूँ, இல்லனா என் ஆடுகளை அறிந்திருந்தேன் என்று சொல்லல. या मैं अपने भेड़ों को जो पहले से जानता हूँ. அவர் சொல்றாரு, वो कहते हैं நான் அறிந்திருக்கிறேன். मैं जानता हूँ उन्हें, நிகழ்காலம் जो अभी इसी वाली काल, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. जो अभी इस चल रहा हुआ काल, அவர் நம்மை இன்றைக்கும் அறிந்து वो கொண்டிருக்கிறார். आज भी हमें जो जानते हैं. நான் ஒரு விஷயங்களை நம்ம சொல்லும்போது, एक विषय को जब हम कहते हैं, நேத்து நம்ம செஞ்ச காரியத்தை என்ன சொல்லுவோம்? जो कल जो हम किया कार्य को हम क्या कहेंगे? நேத்து இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு சொல்லுவோம். कल इस कार्य को मैंने किया था. இல்லனா நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ செய்ய போற காரியங்களை என்ன சொல்லுவோம்? या कल या जो आने वाले वर्ष में अगर करने वाले कार्य को हम क्या कहेंगे? நாளைக்கு இல்லனா அடுத்த வாரம் இல்லனா அடுத்த மாசம் நான் செய்வேன்னு சொல்லுவோம். या कल या जो आने वाले दिनों में या अगले महीने हम करेंगे करके कहेंगे. இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிற காரியத்தை जो आज हम जो कार्य को जो करते हैं, நாம சொல்லுவோம், हम कहेंगे நான் இப்ப இத செய்துட்டு இருக்கிறேன். अभी मैं इसे करता हूँ. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. वही परमेश्वर यहाँ पर कहते हैं. அவர் இப்பொழுது நம்மை அறிந்து वो கொண்டிருக்கிறார். अभी भी हमें जो जानते हैं. ஹalleluya. हालेलुया. சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर
परमेश्वर के बच्चे, பழைய காலங்களிலே जो पुराने जो कालों में ஆடுகளும் மேய்ப்பனுக்குமான உறவுங்கிறது ரொம்ப டீப்பானது. जो भेड़ों और जो चरवाह का जो संबंध बहुत ही गहराई की संबंध है। மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளையும் பெயர் சொல்லி அழைப்பான். जो चरवाह जो अपने भेड़े हर एक भेड़ों को अपने नाम लेकर पुकारते हैं। அத நடக்கிறத வச்சு பெயர் तो போடுவான். उसके जो चलने की रीति से रखकर एक नाम रखते அது हैं। கூப்பிடுறத வச்சு பெயர் उसके போடுவான். बुलाने की रीति से एक नाम रखते हैं। அது எப்படி பதில் கொடுக்குதுங்கறத வச்சு பெயர் वो போடுவான். किस प्रकार उत्तर देते उस प्रकार से नाम रखते हैं। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கொஞ்சம் ஆடு வளர்த்தோம். कुछ वर्ष पहले जो हमने जो कुछ जो है बकरियों को जो पाले थे, எல்லா ஆட்டுக்கும் நாங்க பெயர் जो போட்டுருக்கோம். सारी बकरियों को हमने जो नाम रखा था, சின்ன குட்டி ஆட்டுல இருந்து எல்லாத்துக்கும் பெயர் जो போடுவோம். छोटे बकरे से लेकर बड़े तक सबको हमने नाम रखे थे। ஆடுகளுக்கு பெயர் போட்டு கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு जो விஷயம். बकरियों को नाम रखकर बुलाना है बहुत ही खुशी वाली जो बात है। அது ஒரு நெருக்கமான உறவை वो குறிக்கிறது. एक बहुत ही गहराई वाला संबंध बताती है। ஹalleluya. हालेलुया। அது நம்மோட நெருங்கி பழக அது உதவியா இருக்குது. जो हमारे से बहुत ही गहराई संबंध का हमसे मिलते रहते அது हैं। பேர் சொல்லி கூப்பிடும்போது जब उनके नाम लेकर हम पुकारते हैं, அந்த ஆடு மட்டும் திரும்பி பார்க்கும். वो बकरे सिर्फ मुड़कर देखेगा। அதை கூப்பிடும்போது जब उसे बुलाएंगे அது மட்டும் வரும். वो सिर्फ आएगा। அது ஒரு நெருக்கமான ஒரு உறவு. वो बहुत ही गहरा संबंध है। ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहते हैं, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், मैं तुझे जानता हूँ, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். तुझे नाम रखकर पुकारा हूँ। அப்ப அந்த உறவானது ரொம்ப ஆழமான ஒரு तो உறவா वो जो இருக்கிறது. संबंध जो बहुत ही गहराई वाली संबंध है, இப்படி ஆழமாய் ஆண்டவர் நம்மை அறிய விரும்புகிறார். इस प्रकार परमेश्वर बहुत ही गहराई से जानना चाहते हैं। அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அறிந்து கொள்ளுகிறார். वो हमारे साथ रहकर जो हमें जो जानना चाहते हैं, அவர் இம்மானுவேலாக वो इम्मानुएल जो है நம்மோடு கூட இருந்து हमारे साथ रहकर நம்மை அறிந்து கொள்ளுகிறார். हमें जो जानते हैं। இவன் பாருங்க, நம்ம ஊரு நம்ம வார்டுல கவுன்சிலர் இருப்பார். देखिए हमारे जो वार्ड काउंसलर को देखे, இந்த கவுன்சிலர்ட்ட நம்ம போய் நின்னோம்னா, நீங்க தானே, வாங்க வாங்க. तो ये वार्ड काउंसलर समझता वो आप है कि आइए आइए करके कहेंगे। அந்த வார்டுல இருக்கிற எல்லா பேரையும் அவருக்கு தெரியும் அவர் சொல்லிட்டு இருப்பார். वो वार्ड के जो सारे लोगों का नाम जानते हैं वो कहेंगे। ஆனா உண்மையா தெரிஞ்சிருப்பாருன்னு தெரியாது. क्या सच में वो जानते हैं? नहीं, தெரியாது. नहीं जानते हैं। ஒவ்வொரு தெருவுலயும் ஒரு சிங்கடி வச்சிருப்பார். जो हर एक जो बस्ते में जो एक सीढ़ी रखते हैं, சிடி இல்ல, சிங்கடினா அவருக்கு மணி அடிக்கிறவன். उसको जो है बातों को जो है तालमेल करने वाले लोग, அவருடைய அடியாள வச்சிருப்பார். तो अपने जो एक लोग रखते हैं। அந்த தெருவுல ஏதாவது நடந்துட்டா, उस जो अगर जो बस्ते में कुछ होता है तो ஒருவேளை அந்த தெருவுல ஒரு டெத் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, यदि उस बस्ती में किसी की जो मृत्यु हो जाती है, உடனே இவன் ஃபோன் பண்ணி சொல்வான், तुरंत ये फोन करके कहेगा, சார் நம்ம தெருவுல ஒருத்தங்க இறந்துட்டாங்க. सर हमारे बस्ती में जो कोई जो है मर चुके थे। உடனே யாருப்பா அவங்க? वो पूछेगा कौन है, அவங்க பேர்லாம் எழுதிக்குவாரு. उनके नाम सब कुछ लिख அவங்க लेंगे, குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் எழுதிக்குவாரு. उनके परिवार के सबके नाम लिख लेंगे, மொத்த பேரும் மனப்பாடம் பண்ணிட்டு வருவார். सबके नाम को जो याद करके वो आएंगे, அப்பா அப்படின்னு சொல்லுவார். तो आकर अयो कर अपा करके कहेंगे, நேத்து கூட உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தான். कल भी तो आपके परिवार के बारे में मैंने हमारी सोचा था, ऐसे अचानक हो गया है। நாம கூட நினைப்போம், हम भी सोचेंगे, நம்ம குடும்பத்து பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு, हमारे परिवार के सारे लोगों के नाम वो जानते நம்ம हैं, பிள்ளைங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு, हमारे बच्चों के भी नाम वो जानते நம்ம हैं, வயித்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க பேர் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காரு. हमारे पेट के अंदर जो बच्चे के जो नाम को भी याद है। அன்பான கவுன்சிலர் இவரு. कितने जो प्रिय बड़े वो இவருக்கு काउंसलर தான் है, ஓட்டு போடணும், வேற யாருக்கும் போடக்கூடாது. इनको ही हम जो वोट देना चाहिए और किसी को नहीं। அந்த பக்கம் போய் மறந்து போயிருவார். उस तरफ में जाके वो भूल जाएंगे। அந்த மாதிரி அறிவு கிடையாது. उस प्रकार के जो है नहीं रहना चाहिए। ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிகவும் ஆழமாய் அறிந்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे जो बहुत ही गहराई से वो जानते हैं। ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல நம்ம சொந்தக்காரன் சொல்லுவான், நல்லா தெரியுமா உன்னைய, कुछ समय में जो हमारे जो रिश्तेदार कहेंगे हाँ हम तो जानते ஆனா हैं, உண்மையா நம்முடைய பிரச்சனைகளை உங்களுக்கு पर தெரியாது. सच्चाई से हमारी समस्या को नहीं जानते ஆனா हैं। ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய பிரச்சனைகளை पर அறிந்திருக்கிறார். परमेश्वर सच्चाई से हमारी समस्या को जानते हैं। அவர் நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம், वो जो हमें जो जानने का जो अर्थ நம்மை है, முழுமையாய் அறிந்திருக்கிறார். हमें जो पूर्ण रूप से वो जानते हैं। நம்முடைய இன்பமும் துன்பமும் அவருக்கு தெரியும். हम जो खुशी और जो दुख वो सब कुछ जानते हैं। நம்முடைய பலமும் பலவீனமும் அவருக்கு தெரியும். हमारे जो बल और बलहीन को वो जानते हैं, காரணம் அவரை முழுமையாக நம்மை அறிந்திருக்கிறார். कारण वो हमें पूर्ण रूप से वो जानते हैं। ஏன் தெரியுமா? क्योंकि அவர் நம்மை விலைக்கு கிரயமாய் வாங்கி இருக்கிறார். क्योंकि वो हमें जो कीमत से जो हमें जो लिए हैं, அங்க யோவான் 10:14 நான் வாசிச்சோம், वहाँ पर यूहन्ना 10:14 में पढ़े हैं, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். जो भेड़ों के लिए वो अपने प्राण को देते இந்த हैं। வசனம் ஃபியூச்சர் டென்ஸ்ல குறிக்கிறது. इस जो वचन जो है आगे वाले वर्तमान काल को कहती है। காரணம் என்ன? कारण क्या है? இன்னும் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கல. परमेश्वर अभी भी तक जो जीवन नहीं दिया ஆனா है, இப்ப நம்ம சொல்லலாம், पर अभी हम कह सकते இப்ப இந்த हैं, வசனத்தை எப்படி வாசிக்கலாம்? अभी इस वचन को हम किस प्रकार पढ़ेंगे? ஆடுகளுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். भेड़ों के लिए वो अपने जीवन को दे दिए हैं। हालेलुया. हालेलुया। அந்த ஜீவனை கொடுத்து அவர் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். उस जीवन को देकर उस कीमत से परमेश्वर हमें जो लिए हैं। हालेलुया. हालेलुया। மனுஷர்கள் உங்களை நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க, मनुष्य जो आपको देखकर आपको बहुत अच्छे जानते करके कहेंगे, அப்படி சொல்லி உங்களை பயன்படுத்திக் கொள்வாங்க. आपको इस प्रकार कहकर वो आपके उपयोग कर लेंगे। அவங்க சில நேரத்துல உங்களை தெரிந்து கொள்ளுகிறது वो जो कुछ समय जो आपको जो जानते करके कहते हैं, உங்களை காயப்படுத்துறதுக்காகவா இருக்கலாம், आपको
जो घाव करने के लिए हो सकता உள்ளனா है உங்களுக்கு விரோதமாய் பேசுறதுக்காகவா या இருக்கலாம். आपको विरुद्ध बात करने के लिए हो सकता है உங்க கூட நல்லா பழகுவாங்க, आपके साथ बहुत अच्छी बातें करेंगे அப்புறம் உங்களுக்கு விரோதமாய் செய்வாங்க. उसके बाद आपको विरुद्ध कार्य करेंगे ஹalleluya. हालेलुया எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के ஆனால் बच्चे ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறது என்பது परमेश्वर जो आपको जो जानते जो है உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி, आपके लिए जो अपने जो जीवन को जो दिए हैं உங்களுக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுக்கும்படி, आपके लिए जो अपने जो शरीर के जो आखिरी लहू तक जो बहाए हैं உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, आपके जो पापों को क्षमा करने के लिए உங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமக்கும்படியாக आपके पापों को जो क्रूस पर जो है सहन करने के लिए அவர் உங்களை அறிந்து वो आपको जान के உங்களை அவருக்கு நிகராக மாற்றுகிறார். जो वो आपके लिए जो बदलावट करते हैं ஹalleluya. हालेलुया யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. யோሐना जो 17 अध्याय का 3रा वचन कहती है என்ன சொல்லுகிறது பாருங்க. ஒன்றான மேய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். और अनंत जीवन यह है कि वे तुझ एकमात्र सच्चे परमेश्वर को और यीशु मसीह को जिसे तूने भेजा है जाने. நித்திய ஜீவன்னா என்ன? जो अनंत जीवन क्या है நீங்க இயேசுவை அறிகிற அறிவிலே வளருகிறது தான் நித்திய ஜீவன். जो आप यीशु मसीह के जो जानकारी के जो ज्ञान में जो बढ़ते हैं वही जो है. இன்னைக்கு இயேசுவை அறிந்திருக்கிறீங்களான்னு கேட்டா आज आप यीशु को जानते हैं करके पूछने से எல்லாரும் அறிந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. सारे लोग जानते हैं करके कहेंगे பிசாசு கூட அறிந்திருக்கு. जो शैतान भी जानते हैं அது ஒரு விஷயமே கிடையாது. वो कोई विषय नहीं है ஹalleluya. हालेलुया அப்ப எவ்வளவாய் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க? आप कितने उन्हें अधिक जानते हैं ஒரு 1ல இருந்து 10 மார்க் கொடுத்தா जो 1 से 10 तक जो अंक अगर आप देंगे 1ங்கிறது ரொம்ப லோ, जो 1 जो बहुत ही जो कम है 10ங்கிறது ரொம்ப 100%. जो 10 जो है 100% है. நீங்க எவ்வளவுக்காய் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க? आप कितने जो परमेश्वर को जानते हैं ஹalleluya. हालेलुया எத்தனை மார்க் உங்களுக்கு கொடுக்க जो முடியும்? कितने अंक आपको दे सकते हैं 7 மார்க் கொடுக்க முடியுமா? क्या 7 अंक दे सकते हैं 8 மார்க் கொடுக்க क्या முடியுமா? 8 अंक दे सकते हैं 9 மார்க் கொடுக்க या முடியுமா? 9 अंक दे இல்ல सकते நீங்க हैं ஆண்டவரை 10 முழுக்க அறிந்திருக்கிறீங்களா? या परमेश्वर 10 पूर्ण रूप से आप जानते हैं ஏன்னா அவரை அறிகிறது தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். क्योंकि उनको जो जानना है जो आपको जो अनंत जीवन जो मिलेगा. பவுல் சொல்லுகிறான், जो पौल कहते हैं கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் சப்பும் குப்பையும் என்று जो உதறிவிட்டார். मसीह को जो जानने जो सब कुछ जो रहता है जो बुरे जो है धूल और मिट्टी को जो दूर करना जो है அவன் சாதாரணமா சொல்லல அத. वो जो साधारण से नहीं कहा है. பவுல் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. जो पौल एक जो भिखारी नहीं है அன்றைக்கு இருந்ததிலே ரொம்ப படிச்சவன் அவன். तो उन दिनों में जो बहुत ही पढ़ा लिखा जो व्यक्ति है பெரிய யூனிவர்சிட்டில அவன் படிச்சான். जो बड़े जो यूनिवर्सिटी में पढ़े वाले हैं நிறைய வேத அறிஞர்கள் சொல்றாங்க जो बहुत सारे बाइबल के अध्ययन जो कहते हैं அவன் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல वो படிச்சிருக்கான். बहुत ही बड़े एडमिनिस्ट्रेशन लेवल में जो पढ़ा हुआ है. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அந்த படிப்புக்கு நிகரான படிப்பை அவன் जो படிச்சிருக்கான். आज के जो आईएएस जो पढ़े उसके जो है ऊंचे पद तक वो पढ़े हैं. அவன் ரொம்ப படிச்சவன், वो बहुत ही पढ़ा लिखा हुआ है பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். जो बहुत ही बड़े परिवार से आए हैं. அவன் ரோம குடியுரிமை வச்சிருந்தான். वो जो रोम के जो है उनके जो है कार्य उनके पास में था. அவன் சிட்டிசனா இருந்தான், ரோம सिटीजனா இருந்தான். वो जो रोमन का जो सिटीजन था ஏன்னா ரோம சிட்டிசனா அன்னைக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். जो उन दिनों में जो रोमन जो सिटीजन होना जो बहुत ही कष्ट है. சாதாரண அச்சா புச்சா போலீஸ்காரனெல்லாம் அவன் டச் பண்ணவே முடியாது. जो साधारण जो ऐसी जो छोटे मोटे जो पुलिस उन्हें जो छू नहीं सकेंगे அவனை தொடவே முடியாது. उसे छू भी नहीं सकेंगे காரணம் அவன் ரோம சிட்டிசன் அவன். कारण वो जो रोमन के जो सिटीजन है அதனால தான் அவன் சொல்றான், इसीलिए वो कहते हैं என்னைய நீங்க நியாயம் இல்லாம விசாரிச்சிட்டு இருக்கீங்க. मुझे जो है बिना न्याय से जो मेरे बारे में जो आप पूछ நான் रहे हैं ரோம குடியுரிமை உள்ளவன். मैं जो रोमन के एक जो है सिटीजन हूँ. யாருக்கு முன்னாடி நின்னு சொல்றான் தெரியுமா? जो किसके सामने खड़ा होकर कहता है அவன் பிலாத்துக்கு முன்னாடி நின்னு சொல்றான். वो जो पिलातू के सामने खड़ा होकर कहता है. அன்னைக்கு இருந்த அந்த பிரதேசத்தின் கவர்னருக்கு முன்னாடி சொல்றான். उन दिनों में वहाँ के जो प्रदेशों के जो गवर्नर के सामने कहते हैं. அதனால என்னைய விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தான் உரிமை இருக்குது. तो इसलिए मेरे बारे में जांच पड़ताल करने का जो पूछना सिर्फ एक ही हकदार है. சொல்றான், அது யாரு? वो कौन है? ரோம்ல இருக்கிற ராயன். जो रोम में जो रहता है जो रायन. அன்னைக்கு இருந்த ஜூலியஸ் சீசர் தான் என்னை விசாரிக்கணும். उन दिनों में जो था जूलियस का जो सीसर जो वही நீ मेरे जो पूछते கவர்னர் थे. எல்லாம் என்னை விசாரிக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. जो आप जो गवर्नर जो मुझे जो पूछताछ करने के आपको कोई हक नहीं है. பவுல் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றதெல்லாம் जो पौल जो छोड़कर जो आया जो है சாதாரணமான விஷயம் जो கிடையாது. साधारण कार्य नहीं है. ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் जो आप परमेश्वर जानने जो रीति में अगर आपको बढ़ना है சிலதை நீங்கள் விட வேண்டியது அவசியம். कुछ को आपको छोड़ना आवश्यक है. நீங்க எவ்வளவாய் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்றீங்க? आप कितने जो परमेश्वर जानकारी में अधिक आप जो बढ़ते हैं. அவ நித்திய ஜீவன் என்பது जो अनंत जीवन जो है ஒரு இடத்தை குறிக்கல, அது एक जगह को नहीं बताती है. ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. एक जो संबंध को बताती है. அது உறவை குறிக்கிறது. एक रिश्ते को बताती है. हालेलुया. हालेलुया. அத
நீங்க அடைய வேண்டும் என்றால் उसे आपको प्राप्त करना है तो அவரை அதிக அதிகமா அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். उनको अधिक अधिक जानना चाहिए। ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना की अध्याय 3வது அதிகாரம் उसकी तीसरी अध्याय 3வது வசனத்தை வாசிங்க. तीसरे वचन को पढ़ेंगे हम। யோவான் நல்ல வசனத்தை கவனிங்க. अच्छे वचनों को ध्यान से இது देखिए। நிறைய தடவை நம்ம வாசித்து செய்தி கேட்டு படிச்ச வசனம் தான். इसे हम बहुत बार पढ़ चुके हैं और वचन को हम प्रचार भी सुन चुके ஆனா हैं, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்க்க போறீங்க. पर इसमें आज आप अलग रीति से देखेंगे, கொஞ்சம் டிஃபரண்டா இந்த வசனத்தை புரிந்து கொள்ள போறீங்க. एक अलग रीति से आप इसमें समझेंगे। 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? तीसरे वचन में क्या कहते हैं? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் यदि कोई नए सिर से अगर ना जन्मे தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். परमेश्वर के राज्य को देख नहीं सकेंगे। அவன் எதை பார்க்க மாட்டான்? वो किसे देख नहीं सकते हैं? தேவனுடைய ராஜ்யத்தை. परमेश्वर के இப்ப राज्य 5வது को। வசனத்தை வாசி. अभी 5वें वचन को हम पढ़ेंगे। முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? पहले हमने क्या देखे थे? பார்க்க மாட்டான். नहीं देखेगा। தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். यीशु ने उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, जब तक कोई मनुष्य जल और आत्मा से न जन्मे तो वह परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। காண மாட்டான். परमेश्वर के राज्य को देख नहीं सकेगा। இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்? अभी हम क्या पढ़ते हैं? அதுல பிரவேசிக்க மாட்டான். वो प्रवेश नहीं कर सकता। அப்போ மறுபடியும் பிறக்கிறதுக்கும் जी आप दोबारा जो जन्म जो है ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுக்கும் वो जो जल और आत्मा के द्वारा जो जन्मे வித்தியாசம் இருக்குது. जो दोनों में अलग है, இது ஒவ்வொரு ஸ்டெப் படிகளை தாண்டி போவது. जो एक एक जो है सीढ़ी को पार करने जो जाना। நாங்க கேரளால இருந்து வந்திருக்கிறோம். जो हमने जो केरला से आए हैं அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலைமலையா இருக்கும். எங்க वहाँ पे பார்த்தாலும் बहुत सारे कहीं पर देखो तो पहाड़ पहाड़ रहेगा। எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்பவாவது எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போவாங்க. मेरे जो रिश्तेदार के घर में जो मेरे माता पिता कभी कभार लेके जाते हैं, அங்க கல்யாணம் இருக்குதுடா, கல்யாணம் நடக்குது, वहाँ पर विवाह होता है இல்லனா அங்க ஒரு விசேஷம் இருக்குது, या वहाँ पर कोई विषय हो रहा है, நம்ம போவோம் அப்படிமா. हम वहाँ पर जाएंगे। அவ மலை 7 மலைகள் எல்லாம் தாண்டி போகணும். हम जो है 7 पहाड़ों को पार करके जाएंगे, நடந்தே தான் போகணும். तो हम चलकर ही जाएंगे। அப்புறம் காலெல்லாம் வலிக்க जो ஆரம்பிச்சிரும். पैर सारा पूरा दर्द होगा, கீழ எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். तो बहुत नीचे से पूरा दर्द होगा, ரொம்ப டயர்ட் ஆயிரும். बहुत ही टायर्ड थक जाएंगे। வெறும் புளிப்பு மிட்டாய் மட்டும் தான் வாங்கி जो கொடுப்பாங்க. सिर्फ एक जो खट्टा लायक मिठाई करके लेके அது देंगे, ஒண்ணு தான் வாங்கி கொடுப்பாங்க. वो भी सिर्फ एक ही लेके देंगे, அத போட்டுட்டு நடந்துகிட்டு இருக்கோம். उसे जो है लेकर हम जाते रहेंगे। அப்ப எங்கப்பா இருக்குது तो कहाँ पर है पा? அப்படின்னு சொன்னா इस प्रकार पूछने से ராத்திரி ஆயிரும். रात हो जाएगा। தூரத்துல ஒரு 4 மலை தாண்டி दूर में जो 4 पहाड़ों को पार करके அடையில ஒரு சின்ன ஒரு லைட் தெரியும். तो छोटा सा एक लाइट जो दिखता है, देखो தெரியுது ஒரு லைட். वो देखो एक जो लाइट है அதுதான். वही है। ஹalleluya. हालेलुया। அப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம்? पहले हम क्या करते हैं? பாக்குறோம். देखते हैं। தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றோம்? முதல்ல நம்ம परमेश्वर का राज्य को हम क्या करते हैं? தூரத்துல தான் இருக்குது அது பாக்குறோம். दूर से जो हम देखते हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் यदि कोई भी फिर से जन्मे ना हो தேவனுடைய ராஜ்யத்தை அவன் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. परमेश्वर का राज्य को देख नहीं सकेगा। நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, बहुत सारे जन मुझसे पूछेंगे, ஐயா என்ன ஞானஸ்நானம் எடுத்து இப்படி பின்வாங்கி போயிட்டாங்க? अय्या न्यास जो बपतिस्मा लेकर कैसे पीछे हट जाते हैं? அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தாங்க. वो तो परमेश्वर का राज्य को तो देखे थे, அந்த பார்வையோட நிக்கணுங்க. वो जो देखते रीति में ही उन्हें அத रुकना चाहिए பார்த்து था। நீங்க நின்னுட்டீங்கன்னா वो जो देखकर अगर आप खड़े हो गए அங்கே தான் நிப்பீங்க. वहीं पर खड़े அத रहेंगे। பார்த்து நடக்கணும் நீங்க. उसे देखकर आपको चलना चाहिए। பல மலைகளை தாண்டணும். जो कहीं पहाड़ों को जो पार करना है, அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கத்துல வருது மாதிரி இருக்கும். वो जो दिया जो थोड़े देर का हमारे जो करीब आते உலக रहेगा, ஆசைகள் எல்லாம் அங்கங்க வந்து நம்மள காமிச்சிட்டு जो இருக்கும். दुनिया का जो खुशियां जो प्रेम जो उसे दिखाते रहेगी। ஹalleluya. हालेलुया। ஆமா, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டு जो போகும். दुनिया की जो सारी जो इच्छाएं जो हमारी ओर में जो घूमते रहेगा, அப்ப பவுல் சொல்லுகிறான், तब पौल कहते हैं நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன். मैं सब कुछ जो नष्ट कर उसे मैं छोड़ दिया हूँ। அது மாத்திரம் கிடையாது, वो सिर्फ नहीं, உபத்திரவமோ வியாகுலமோ மரணமோ நாசமோசமோ நிந்தையோ அவமானமோ எது வந்தாலும் जो दुख या निंदा और जो बुरे का जो कुछ भी अगर आने से கிறிஸ்துவோட அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது. जो मसीहा का प्रेम से मुझे दूर नहीं करना இதெல்லாம் चाहिए। உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்குது. जो सबके जीवन में जो आया है, அது ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு முடியவே முடியல. वो परमेश्वर के जो प्रेम से जो दूर नहीं कर ஆனா सकेगा। சிலர் உபத்திரவம் வந்த உடனே தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிற அந்த பார்வையை திருப்பிடுவாங்க. पर कुछ लोग जो तकलीफ आने से जो परमेश्वर को दिया से वो दूर हट जाते हैं। அவங்க மறுபடியும் பிறந்திருப்பாங்க. वो लोग फिर से जन्मे हुए होंगे, அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்திருப்பாங்க. वो परमेश्वर का राज्य को देखे हैं, ஆனா அதுக்கு நேராய் போகிற வழியில पर उसके जो जाने वाले जो रास्ते पे உலகத்தின் ஆசாபாசங்கள் அவர்களை பின் இழுத்து விடுகிறது. जो दुनिया की जो सारी इच्छाओं की वजह से वो जो है पीछे निकल गए हैं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு பாருங்க, आज अब देखिए விசுவாசமா இல்ல உலக பொருளாதாரமான்னு சொல்லி கேட்டா जो विश्वास अगर देखें या
दुनिया की जो आर्थिक अगर आप देखेंगे, ஆண்டவர் பேர்ல இருக்கிற அன்பா जब परमेश्वर के ऊपर में जो प्रेम இல்லன்னு சொன்னா या नहीं, உலகத்தினுடைய சொத்துக்களா என்று சொல்லி தீர்மானிப்பீர்கள். या दुनिया की जो संपत्ति का आप जो निर्णय करेंगे, எதை நாம சூஸ் பண்ணுவோம்? किसे हम जो चुनेंगे, हम விசுவாசத்தை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? विश्वास को हम कौन सी जगह पर रखे हैं? நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்ததான பிள்ளைங்க अच्छे जो उद्धार प्राप्त करने वाले जो बच्चे, जो आत्मिक जो बच्चे जो है, பொண்ணோட கல்யாணத்தை பார்ப்போம், जो बेटे के जो विवाह को जो करेंगे, இல்லனா பையனோட கல்யாணத்தப்போ या बेटे के विवाह के समय, இந்துவானாலும் பரவாயில்லை, वो हिंदू होने से भी कोई बात नहीं, அவங்க நல்ல வேலை செய்யறானா, वो अच्छे काम करते हैं, நல்ல சம்பளம் வாங்குறானா अच्छे जो है जो कमाते हैं, என்று சொல்லி பார்க்கிறவங்களா இருக்கிறோம். या उस प्रकार का कार्य को देखते நம்முடைய हैं। விசுவாசத்தை விலை பேசுகிறோம். நம்ம हमारे जो विश्वास को जो हम खरीदारी की तरह करते हैं, அப்ப நம்ம என்ன பண்ணுகிறோம்? तब हम क्या करते हैं? அந்த தேசத்தை பார்க்கிறோம், उस देश को हम देखते हैं, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறோம். परमेश्वर के राज्य को ஆனா देखते हैं। உலகத்தினுடைய பிரச்சனைகள் வரும்போது जब दुनिया की समस्या जब देखते हैं, நாம அங்க பார்க்கிறத விட்டுறோம், हम उस जगह को देखने को हम छोड़ देते हैं, நாம் பேக் ஆயிடுறோம். हम पीछे हट जाते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவர் சொல்றார் மறுபடியும், तब परमेश्वर फिर से कहते हैं, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் यदि कोई मनुष्य जो है जल और आत्मा के द्वारा अगर जन्म न हुए, அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. वो परमेश्वर का राज्य में प्रवेश नहीं कर सकता। நீங்க அந்த ராஜ்யத்தை பார்த்தால் மட்டும் போதாது, आप उस राज्य को सिर्फ देखने से नहीं होता, அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். आपको उस राज्य में प्रवेश करना அந்த चाहिए। ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் आपको उस राज्य में प्रवेश होना है तो திடமாய் அந்த ராஜ்யத்தை நோக்கி நீங்க போக வேண்டும். फिर से उस राज्य की ओर में आपको जानना चाहिए। வழியில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ராஜ்யத்தின் மேல இருக்கிறவங்க கண்ணை நீங்க எடுத்துற கூடாது. रास्ते में आपको किसी प्रकार समस्या आने से भी आपको जो देखनी जो रीति जो है आपको दूर हटने नहीं चाहिए। பிரச்சனைகள் வரலாம், समस्या आ सकती போராட்டம் है, வரலாம், जो बड़ी तकलीफ आ सकती பலவீனங்கள் है, வரலாம், जो बलहीन आ सकती है, உலக இச்சைகள் நமக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு जो இருக்கலாம். दुनिया की इच्छा हमारे चारों ओर घूम सकती है, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சிந்தனையை நம்ம குலைச்சிட கூடாது. पर परमेश्वर को जो सामने जो राज्य की जो सोच को हम गवा देना नहीं चाहिए। நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பா आपके परमेश्वर पर रखा जो प्रेम, இல்ல நல்ல வேலை இருக்கிற ஒரு மாப்பிள்ளையா या अच्छे जो है कमाने वाले जो पद वाले जो है लड़का, அப்படின்னு வரும்போது जब इस प्रकार का आती है, நல்ல வேலை இருக்கிற மாப்பிள்ளை போதும், अच्छे जो काम करने जो है நாளைக்கு दूल्हा கூட बस से, விசுவாசத்தை வச்சுக்கலாம். तो कल हम विश्वास को रख लेंगे। அல்லேலூயா हालेलुया। என்று சொல்லி பின்வாங்கி போகிறவர்களை நாம் பார்க்கிறோம். इस प्रकार जो पीछे हटे लोगों को हम देखते हैं। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय இன்னைக்கு परमेश्वर, நம்ம உலகத்தின் அந்த வேலை மேல இல்லனா அந்த பொருளாதாரத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்தோம் என்றால் आज हम इस दुनिया की इस प्रकार जो कार्य को ऊपर हम अगर भरोसा रखते हैं, ஒரு செகண்ட்ல அது விலகி போயிடும், एक क्षण में वो जो दूर हट जाएगा, ஒரு செகண்ட்ல அது இல்லாம போயிடும். एक क्षण में वो नहीं रहेगा। ஆனால் தேவன் மேல பற்றுதலா இருப்பவர்கள் अगर हम परमेश्वर के ऊपर में अगर हम அது रहेंगे, நிரந்தரமாய் இருக்கிறது. वो निरंतर रहेगा। அதனால தான் இயேசு சாமி சொன்னாரு, इसलिए यीशु मसीह कहते हैं, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. पहले परमेश्वर का राज्य और उसके जो धर्म को देखो। அத நீங்க பார்த்திருக்கிறீங்க, आप उसको देखे हैं, அது அந்த பக்கம் அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குது. वो उस पहाड़ के उस पार में है, அத நோக்கி போக பிரயாசப்படுங்க. उसे देखकर जाने के प्रयास करिए। முதலாவது அது மேல நம்பிக்கை வைங்க, पहले उसके ऊपर में विश्वास அதை रखिए, பற்றி கொள்ளுங்க. उसे जो प्राप्त करिए, அப்பொழுது உலகத்தினுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு उसके கொடுக்கும். बाद में दुनिया के सारे जो भला कार्य जो आपको मिलेगा। கர்த்தர் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ இத காட்டிலும் நல்ல வேலை இருக்கிற மாப்பிளை கொண்டு வரதுக்கு அவரால முடியும். परमेश्वर आपको जो बेटे और बेटी को जो इससे बढ़कर बड़े अच्छे जो दूल्हा को देंगे, நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சீங்க, आप उनके ऊपर विश्वास रखेंगे, அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். आप वो आपके जीवन को आशीष करेंगे। அவர் மேல நம்பிக்கை விட்டுறாதீங்க. उनके ऊपर विश्वास को खो मत बैठिए। அவர் அந்த ராஜ்யத்தின் மேல இருக்கிற உங்களுடைய கண்ணை எடுத்துறாதீங்க. उस जो राज्य के ऊपर अगर आपके आंखों को दूर मत हटाइए। விசுவாசத்தோடு தொடர்ந்து போங்க. जो विश्वास के साथ में जारी கர்த்தர் रखिए। வைத்திருக்கிறது வழியில தங்காது. जो परमेश्वर रखा है जो रास्ते में जो नहीं हटेगा। அந்த காலத்துல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா उन दिनों में हमारे जो जगह पर देखेंगे, பாஸ்டர்களுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கும். जो पास्टर के लिए बहुत सारा जो डिमांड रहेगा। பாஸ்டர்னா பாஸ்டர் மாப்பிளைக்கு, जो पास्टर दूल्हा, டாக்டருக்கு மேல பாஸ்டர் மாப்பிளை இருந்தாங்க जो डॉक्टर के ऊपर में जो है दूल्हा जो रहते हैं, கேரளாவுல. जो केरला पे, ஏன்னா பாஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் தன் பிள்ளையை கொடுக்கறதுக்கு ரெடியா जो இருப்பாங்க. पास्टर को जो विवाह करके देने कितने बड़े लोग भी है करके देने तैयार रहते हैं। என்ன நினைச்சாங்கன்னா, तो क्या सोचे हैं, கஞ்ச குடிச்சாலும் जो गंजी पीने से भी பிள்ளை வீட்டுக்கு அழுதுட்டு வராது. जो बेटी जो है घर पर रो कर नहीं आएगी, அது ஒரு கேரண்டி இருந்தது பாஸ்டர் மாப்பிள்ளைகிட்ட. वो जो है गारंटी है जो पास्टर से। ஆமா, அவனை நடுத்தருல வச்சு சட்டை பிடிக்கலாம். वो जो है उनके जो चाल चलन में रखकर ही बोल सकते हैं। ரெண்டு அப்பா அப்பனாலும் அவன் அமைதியா தான் இருப்பான். मैं कभी भी जो है तो शांत गुना में रहेगा, ஏன்னா அவன் ஊழியக்காரனாச்சே. क्योंकि वो जो है सेवक है। அந்த செக்யூரிட்டி வேற எங்கேயும் கிடைக்காது. वो जो है सिक्योरिटी कहीं पर नहीं मिलेगा। ஆனா இப்போ இருக்கிற பாஸ்டருங்களால அது கெட்டு போச்சு. अभी जो रहने जो पास्टर का वजह से वो सब कुछ खत्म हो चुका है। இப்போ இருக்கிற பாஸ்டருங்க அவனுங்க ஒழுங்கா இல்லாததுனால அந்த 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 கிரேட்ல இறங்கிட்டாங்க. अभी जो उस प्रकार जो पास्टर जो स्थिति में जो उतर चुके हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, தேவன் நிச்சயமாய் உன்னதமானதை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். परमेश्वर निश्चित रूप से उत्तम वाले कार्य जो आपके लिए रखे हैं। ஆகவே
அவரை நோக்கி நீங்க போகிறத நீங்க நீங்க நிப்பாட்டிராதீங்க. इसलिए उनकी ओर जो जाने जो रास्तों का रोक मत दीजिए. இங்க பாருங்க, நிக்கோதேமு ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. देखिए निकोदेमस एक साधारण व्यक्ति नहीं है. அன்னைக்கு இருந்ததானே ஒரு கிரேட் ஸ்காலர் அவரு. उन दिनों में जो एक ग्रेट स्कॉलरशिप व्यक्ति है. அவர் நல்லா படிச்சவரு. वो बहुत ही अच्छे पढ़ाई लिखा किए वाले हैं. மகா பெரிய வேத ஞானி அவரு. बहुत ही बड़े जो बाइबल का ध्यान वाले ज्ञानी है. இருந்ததானே அந்த யூத அதிகாரிகளே மிகப்பெரிய அதிகாரியா இருந்தார். उन दिनों में जो यहूदी के अधिकारी से सबसे बड़ा अधिकारी वो है. அவர்ட்ட தான் இயேசு சொல்றாரு, उनसे यीशु कहते हैं நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருங்க. आप जो परमेश्वर जो जानिए जो बढ़ोतरी में தேவனோடு இருக்கிற அறிவு என்பது சமமானது அல்ல. जो परमेश्वर के जो साथ में जो ज्ञान जो है एक समान नहीं है. நீங்க மறுபடியும் பிறக்கணும். आपको फिर से जन्म होना है. அது ஒரு புதிய தொடக்கம். அது वो एक नई आरंभ है. அதை தொடங்கிட்டு விட்டுறாதீங்க. उसे आरंभ करके छोड़ना नहीं चाहिए. இன்னும் நீங்க அதுக்குள்ள ஒன்றாய் போக வேண்டியது அவசியம். और भी इसमें अंदर जाना बहुत ही आवश्यक है. நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். आपको फिर से आत्मा और जल में जो है जन्म होना चाहिए. நிறைய பேர் ஜலத்தினாலே பிறக்கறாங்க. आज जो बहुत से लोग जो है जल से जो है जन्म होते हैं. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா उन दिनों में देखिए சபைகளிலே जो कलीसिया में சுத்திகரிப்பின் ஆராதனை ஒன்னு जो உண்டு. शुद्धता करने की एक आराधना रहेगी. ஹalleluya. हालेलुया. மாச கடைசியில जो महीने की जो है अंतिम दिन में திருவிருந்துக்கு முன்னாடி जो प्रभु भोज से पहले இரவுல நடக்கும். அது जो रात के समय वो होगा இல்லனா 3 நாள் உபவாசமா நடக்கும். या 3 दिन उपवास रहेगी. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு हम अपने आप को जो शुद्धिकरण जो करते हैं கர்த்தருடைய பந்திக்குள்ளே போறது. जो परमेश्वर प्रभु भोज में जाने के लिए சபையில அதெல்லாம் போயிடுச்சு. आज जो कलिसिया में सारे कार्य चला गया है. அதுபோல ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்களுக்கு उसी प्रकार जो बपतिस्मा लिए वाले जो बच्चे 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவாங்க. वो 21 दिन जो है 21 दिन जो है फास्टिंग रहेंगे. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக. वो जो पवित्र आत्मा के जो अभिषेक को प्राप्त करने के लिए. இன்னைக்கு 21 நாள் போய் अभी 21 दिन बाद में ஒரு நாள் கூட உபவாசம் போடுறதுக்கு நம்மளால முடியல. एक दिन में हमें जो उपवास करने नहीं सकते हैं. ஆமென். आमीन. உபவாசம்னு சொல்றோம். उपवास करके कहते हैं. வீட்ல சமைச்சு வச்சிட்டு தான் வர்றோம். जो घर में जो है खाना बना कर ही रख कर आते हैं. மதியம் போய் சாப்பிடணும், பசிக்கும் இல்ல. क्योंकि दिन को जाकर खाना है ना, इसलिए भूख लगेगा. ஹalleluya. हालेलुया. ஒரு பலவீனத்துல இருக்கிறவங்க, வியாதியா இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. जो बलहीन में जो है या बीमार में जो है उनके लिए कोई समस्या नहीं है. இப்ப சிலர் சுகருக்கு பிரஷருக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்கள எல்லாம் பிரச்சனை கிடையாது. कुछ लोग जो शुगर जो प्रेशर के जो टैबलेट लेते हैं उनके लिए कुछ नहीं. ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கூட உபவாசம் இருக்கிறது. पर आज जो है नौजवान बच्चे भी जो उपवास नहीं रहते हैं. எங்க வீட்ல 21 நாள் உபவாசம்னா நாங்களும் தான் உபவாசம் இருக்கணும் குழந்தைகளா இருக்கும்போது. मेरे घर में जो 21 दिन की जो उपवास जो रहना है तो हम दोनों ही सिर्फ रहते हैं. எங்க அம்மாவும் அப்பாவும் போய் சர்ச்சிலே உட்கார்ந்துக்குவாங்க, இங்க வர மாட்டாங்க வீட்டுக்கு. मेरे माता पिता जो है कलीसिया में जाकर बैठ जाएंगे. 21 நாள் சபையில தான் இருப்பாங்க. जो 21 दिनों कलीसिया में ही रहेंगे. ஒரு பெட்டியோட போயிடுவாங்க. एक पेटी के साथ में चले அப்படி जाएंगे. ஒரு 10 பேர் அங்க பெட்டியை வச்சு அங்கேயே படுத்துக்குவாங்க, அங்கேயே உபவாசம், அங்கேயே படுத்துக்குவாங்க, அங்கேயே பண்ணிக்குவாங்க. उसी तरह 10 जो लोग जो है वहीं पर जाकर पेटी लेकर वहीं पर रह जाते हैं. அந்த மாதிரி தான் நாங்க வளர்க்கப்பட்டோம். उस प्रकार जो हमें जो है पालन किए हैं. அப்ப எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி பழகணும். परमेश्वर से बहुत ही करीब के साथ में हमें जीना அதெல்லாம் चाहिए. கிடையாது. आज इस प्रकार का नहीं है. இன்னைக்கு சுத்திகரிப்பின் ஆராதனை இல்ல. आज जो शुद्धिकरण की जो आराधना नहीं है. அதனால நம்ம எப்படினாலும் வந்துக்கிறோம், எப்படினாலும் திருவிருந்துல பங்கு கொண்டுக்கிறோம். इसलिए हम कैसे भी आ जाते हैं और जो प्रभु भोज में शामिल हो जाते हैं. ஹalleluya. हालेलुया. அந்த மாற்றங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். वो जो है इच्छा हमारे अंदर में आना चाहिए. ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னாரு, परमेश्वर चेले को देखकर कहते हैं, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார். पहले तो परमेश्वर ने जीवित उठ गए हैं. இப்ப புது ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. अब एक नया जो विश्वास उनके अंदर आ चुका है. எல்லா பேரும் உற்சாகமா இருக்கிறோம். सबके अंदर सब एकदम उल्लास के साथ में है. ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருந்தான், हर एक जन सोचते हैं இப்பவே போய் நாங்க எருசலேமை தலையா கவுத்து வச்சிருவோம், अभी हम जाके यरूशलेम को जो उल्टा जो पलट कर रख देंगे, உலகத்தை நாங்க தலைகளாக்கிடுவோம். जो दुनिया को जो है उल्टा करके रखेंगे. ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर कहते हैं பொறு थोड़ा धीरज रखो. போய் எருசலேம்ல காத்துருங்க. जाकर यरूशलेम में जो धीरज बनी रहो. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் வரைக்கும் காத்துருங்க. पवित्र आत्मा आने तक का तू धीरज बनकर रहो. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார் என்றால் पवित्र आत्मा जब आपके अंदर आएंगे, நீங்கள் பலனடைவீர்கள். आप बल प्राप्त करोगे. அதுக்கப்புறம் உலகத்தை நீங்க கலக்கிறவங்க. उसके बाद में आप दुनिया को जो है ये करिए. ஹalleluya. हालेलुया. சில நேரத்துல நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. कुछ समय जो हमें जो धीरज रहना बहुत ही आवश्यक है. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, यशायाह की भविष्यद्वक्ता कहते हैं, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும்போது जो दाएं और बाएं तरफ जब आप झुकते हैं, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்பீர்கள். जो सीधे ही चलने की जो आवाज को आप सुनेंगे. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துட்டீங்க நீங்க. आप ये परमेश्वर राज्य को देख चुके हैं. அதை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க விசுவாச வாழ்க்கையில. आप ये विश्वास के वही रास्ते पे आप जा रहे हैं. அதை நோக்கி உபவாசம் போடுறீங்க. उसे देखकर उपवास रखते हैं. அதை நோக்கி ஆராதனையில கலந்து கொள்றீங்க. उसे देखकर आप उपवास रखते हैं. அந்நிய பாஷை வரங்களால நிரப்பப்படுறீங்க. जो अन्य भाषा के वरदान में प्राप्त करते हैं. ஊழியம் செய்றீங்க. जो सेवकाई करते हैं. ஆண்டவருக்காக காணிக்கைகள் தசமாவங்களை செலுத்துறீங்க. जो परमेश्वर जो दान जब देते அந்த हैं, ராஜ்யத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. उस राज्य के करीब जाते हैं. இடையில பிசாசு வருவான். बीच में जो शैतान आएगा, இயேசு சாமி கிட்டே வந்தான், यीशु मसीह के पास ही आए थे. இடத்தை காமிச்சான், जो जगह को दिखाए थे, உலகத்தையே காமிச்சான். इस दुनिया को ही दिखाए थे. நமக்கு உலகத்தை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. हमको जो दुनिया को दिखाने का
की आवश्यकता नहीं है। இந்த பக்கம் கொஞ்சம் ஆசைகளை காமிச்சா इस போதும். तरफ पे थोड़ा से अगर आशा दिखाई நம்ம काफी என்ன है। பண்ணுவோம்? हम क्या हो जाएंगे? லேசா வலது பக்கம் சாய்வோம். थोड़ा से हम जो दाएं तरफ झुकेंगे। அப்ப பின்னாடி இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, पीछे से पवित्र आत्मा कहेंगे, நோ நோ நீ சாஞ்சிக்கிட்டு இருக்கிற, नहीं नहीं तू झुक रहा है। இப்படியே சாஞ்சனா விழுந்துருவ. इसी तरह अगर झुके तो गिर जाओगे। ஒரு வகை சாஞ்சே நீ நடக்க முடியாது. तुझे अगर थोड़ा टेढ़ा होगा तो तुझे चल नहीं सकेगा। அதனால உன் வழியை சரி பண்ணு. इसलिए तुम्हारे रास्ते को ठीक करो। இந்த பக்கம் இன்னொரு பிரச்சனை வரும். इस साइड में एक समस्या आएगी। இந்த பக்கம் நம்ம சாய்வோம். इस प्रकार हम झुकेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவியானவர் சொல்லுவாரு, तो पवित्र आत्मा कहेगा, நீ இந்த பக்கம் சாயிற, इस प्रकार तू है झुक சரி रहा செய்து है, கொள்ளு. तू ठीक कर ले अपने அதா आप இருக்குது, அதுதான் வழி. को। तो उस तरह जा, यही जगह रास्ता அது है। குறுகலான ஒரு பாதை. वो जो है शॉर्टकट जो रास्ता जो அங்கே है, தூரத்துல இருக்குது உன்னுடைய கோல். அது ये जो दूर में तुम्हारे जो लक्ष्य जो है, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது. जो परमेश्वर राज्य थोड़ी दूर है। தளராம நீ நடந்துட்டு जो இரு. बिना इसमें से तू जा, விசுவாசத்திலே உறுதி உள்ளவனாயிரு. जो विश्वास में एकदम स्थिर बनकर நீ जा, அதை அறிந்து கொள்ள முடியும். तुम ये उसे जान लेगा, நீ அதுக்குள்ளே பிரவேசிக்க तू முடியும். उसमें प्रवेश कर सकेगा। அதுக்குள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் उसके अंदर प्रवेश करने तक சோர்ந்து போயிராதே. तू निराश ना हो, இங்கே அங்கே சாஞ்சிராதே. यहाँ वहां करके डगमगा मत जाओ। அல்லேலூயா. हालेलुया। சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர जो வேண்டும். परमेश्वर जानने के जो ज्ञान में हमें बढ़ना चाहिए। இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பிரச்சனை, आज सारी दुनिया में सबसे बड़ी जो समस्या, முக்கியமா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை. जो मुख्य जो मसीहा के अंदर रहने बच्चे में, வேத வசனம் சொல்லுகிறது, जो पवित्र वचन कहता है, கடைசி நாட்களிலே अंतिम दिनों में கர்த்தர் நீதிமான்களை காண்பாரோ. परमेश्वर जो धर्मियों को देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய கண்கள் பூமி எங்க உலாவிட்டு இருக்குது. जो परमेश्वर आके जो पूरे दुनिया में जो है देख रहा है, யாரெல்லாம் அந்த தேசத்தின் மேல கண்ணை வச்சு அதை நோக்கி போகிறாங்களோ, जो कोई भी उस देश और उसकी जगह में जाते हैं, அவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. उन्हें जो परमेश्वर देखते हैं, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறாங்க. वो सब कुछ छोड़कर जो आते हैं, அவர்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டு விட்டு वो வந்திருக்கிறாங்க. दुनिया के सारे आशा को छोड़कर वो आते हैं, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி முன்னேறி वो கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर को राज्य को देखकर आगे बढ़ते हैं, அவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. वो जो जल और आत्मा के द्वारा भरे गए हैं। இன்னும் அவர்கள் கடந்து போனார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். और भी अधिकतम में जाए तो परमेश्वर राज्य में प्रवेश करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வளர जो परमेश्वर जो जानने की रीति में अगर आप और अधिक बढ़ेंगे, நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்துக் आप கொள்கிறீர்கள். अनंत जीवन को जो है स्वतंत्रता से प्राप्त நீங்கள் करेंगे। தேவனுடைய ராஜ்யத்தை கண்டவர்களாக மாத்திரமல்ல, आप जो परमेश्वर का राज्य सिर्फ देखने वाले सिर्फ नहीं, அதை அதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாகவும் நீங்கள் மாறுகிறீர்கள். उसके अंदर प्रवेश करने वाले लोग भी बदलेंगे। அல்லேலூயா. हालेलुया। So, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, நம்ம இப்ப இரண்டாவது பாயிண்ட்க்கு தான் வர்றோம். अभी हम दूसरे जो पॉइंट पे आते हैं। ஆமென். இதுவரைக்கும் ஒன்னாவது பாயிண்ட்ல अब உட்கார்ந்திருந்தோம். तक हम जो पहले पॉइंट पे थे, இன்னும் ரெண்டாவது பாயிண்ட், இன்னொரு மூணாவது பாயிண்ட், அதுக்கப்புறமும் இருக்குது. अभी जो दूसरे पॉइंट है तीसरे पॉइंट तक है। ஹalleluya. हालेलुया। அவ பாக்குறீங்க இன்னைக்கு. तो जो देखते जो है, இன்னும் போகணும்னா நிறைய பாயிண்ட்க்குள்ள போகணும். और भी जो बहुत से जो पॉइंट पे जाते हैं। हालेलुया। हालेलुया। வேத வசனம் சொல்லுகிறது, जो पवित्र वचन कहता है, லூக்கா 15வது அதிகாரம் 20-24 வரைக்கும் வாசிப்போம். लूका की पुस्तक 15वां अध्याय इसमें 20 से 24 तक वचन कहती है। யாராவது ஒருத்தர் 20வது வசனத்தை வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவருடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தைக் கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவஞ்செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தைக் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றைக் கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். तब वह उठकर अपने पिता के पास चला। वह अभी दूर ही था कि उसके पिता ने उसे देखकर तरस खाया और दौड़कर उसे गले लगाया और बहुत चुमा। पुत्र ने उससे कहा, पिताजी, मैंने स्वर्ग के विरोध में और तेरी दृष्टि में पाप किया है और अब इस योग्य नहीं रहा कि तेरा पुत्र कहलाऊं। परंतु पिता ने अपने दासों से कहा, झट अच्छे से अच्छा वस्त्र निकाल कर उसे पहनाओ और उसके हाथ में अंगूठी और पांवों में जूतियां पहनाओ और पला हुआ पशु लाकर मारो ताकि हम खाएं और आनंद मनाएं। क्योंकि मेरा यह पुत्र मर गया था, फिर जी गया है, खो गया था, अब मिल गया है। और वे आनंद करने लगे। நமக்கு எல்லாருக்கும் தெரியும் हम सब जानते हैं கெட்ட குமாரனை பத்தி. जो बुरे जो है कुमारन, இந்த கெட்ட குமாரன் பாருங்க, ये जो बुरे जो कुमार जो है அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். उसके बारे में जब पढ़ते हैं, ரிப்பெண்டன்ஸ், वो जो मन फिराओ, மனம் திரும்புதல். जो मन फिराओ, மனம் திரும்புதல்னா என்ன? जो मन फिराओ मतलब क्या है? என்னது?
क्या है? நாம போற வழி சரியில்லை, हम जो जाने जो मार्ग जो ठीक नहीं है, அந்த வழியிலிருந்து திரும்பி வருகிறதான் மனம் திரும்புதல். उस जो मार्ग से वापस लौटना ही जो मन फिराओ. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல आज मसीहा में நாம் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறோம். हम जो मन फिराव जो बारे में पढ़ते நாம் हैं, ஒருவது மதம் மாறுகிறதை குறித்து பேசுகிறது இல்லை. हम जो है धर्म बदलने के बारे में नहीं कहते हैं, நாம் மனம் மாற சொல்லுகிறோம். मैं सिर्फ मन फिराव करने के बारे में कहते हालेलुया. हैं. हालेलुया. மனம் திரும்புறதுக்கும் மதம் மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. जो मन फिराव और जो धर्म बदलने के बारे में जो अलग है. கந்தசாமி जो गंधस्वामी டேவிட்னு பேர் வச்சுக்கிட்டா கிறிஸ்தவனா மதம் மாறிடுவான். जो डेविड का नाम रखने से मसीह में बदल जाएंगे. அது ஒரு பெரிய விஷயமே वो கிடையாது. एक बड़ा कोई कार्य नहीं है. ஆமென். आमीन. சுப்பிரமணி जो सुब्रमणी இயேசுதாசன் பேர் வச்சுக்கிட்டா கிறிஸ்தவன் ஆயிரலாம், जो यीशुदास का रखने से मसीहा बन जाएगा. மதம் மாறிடலாம். वो जो है अपने धर्म बदल இப்ப लेगा. அவன் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்துட்டான், अभी वो मसीहा के धर्म में आ चुका है, ஆனா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. लेकिन वो मसीहा नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அவன் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்துட்டான், वो मसीहा के धर्म में आ चुके हैं, ஆனா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. पर वो मसीहा नहीं है, ஏன்னா பேர் மட்டும் தான் மாறி இருக்குது. क्योंकि इसके नाम से बदला हुआ है. ஆமா, இன்னைக்கு ஆளா தான் உட்கார்ந்து இருக்கிறான். आज भी जो जैसे है वो वैसे ही बैठे हैं. இன்னைக்கு பழைய வாழ்க்கையா தான் இருக்குது. आज जो पुराना जीवन जैसा उसी प्रकार जीते हैं, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. इसलिए इसमें किसी भी उपयोग नहीं है. அவன் மனம் திரும்புதல் முக்கியம், जो मन फिराना जो मुख्य है, மதம் மாறுதல் முக்கியம் जो அல்ல. है मन जो धर्म बदलना वो मुख्य नहीं है. மனம் திரும்புதல்னா என்ன? जो मन फिरना जो क्या है, போய்கிட்டு இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு மனம் மாற जो வேண்டும். जाता है जो आपके जो बुरे जो मार्ग से आपको मन फिराना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. ஒரு மன மாற்றம் வர வேண்டும். एक जो मन जो है फिराने रहना चाहिए. நான் செய்கிறது பொல்லாதது என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு வர வேண்டும். जो वो करते हैं जो बुरा जो कार्य कर उसे जानना जो चाहिए. இந்த கொட்டகுமாரனை பாருங்க. बुरे जो कुमार को आप देखिए, அதுக்கு ஹிந்தில என்ன சொல்றது? புலாவா? உலாவ். அந்த அந்த உலாவை பாருங்க. उड़ाव को देखिए. பாருங்க, அவன் அப்பங்கிட்ட சண்டை போடுறான், अपने पिता से लड़ाई करते हैं, அப்பனோட சொத்தெல்லாம் வாங்கிக்கிறான், जो पिता के सारे संपत्ति को लेते हैं, அந்நிய தேசத்துக்கு போறான், जो दूसरे देश में चले जाते हैं, துஷ்டத்தனத்திலே செலவு பண்ணுகிறான். जब दुष्ट से रूप से जो सबको खर्च करते எல்லாம் हैं, முடிஞ்சு போதுக்கு सब அப்புறம் कुछ खत्म होने के बाद அவன் என்ன பண்றான்? वो क्या करते हैं? பசியோட இருக்கிறான். एकदम भूखा रहता है. ஆமா, இவன் போன தேசமும் இவனால பஞ்சத்துல ஆகப்பட்டுச்சு. ये जो क्या जो देश इसके वजह से जो एकदम वहां पर अकाल हो चुका था, ஆகவே அந்த தேசத்துல வேலை இல்ல. इसलिए वो देश पे जो है कोई काम नहीं है. இவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது, इसको एक काम मिलता है, பண்ணி மேய்க்கிற வேலை. जो सुअर चरने का जो काम. நல்ல கவனிங்க. अच्छे ध्यान से सुनिए. இயேசு இந்த செய்தியை யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? यीशु मसीह इस उपदेश किसको देते हैं? யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? किसके लिए कहते हैं? யூதர்களுக்கு சொல்லிக்கிட்டு जो இருக்கிறாரு. यहूदियों के लिए कहते हैं. யூதர்களுக்கு जो यहूदियों के लिए பண்ணின்னு வாயில சொன்னாலே அது சாபம், जो सुअर मुंह से कहना एक शापित है, அது தீட்டு. वो बहुत ही जो है शाप है. பண்ணி இருக்கிற வழியிலே அவன் போக கூடாது. जो सुअर जो रहता है रास्ते में वो नहीं जाना है. அல்லேலூயா. हालेलुया. போன வாரம் பாத்தீங்கன்னா पिछले हफ्ते देखिए, முனிசிபல்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க, जो म्युनिसिपल से एक झुंड लोग आए थे, நிறைய போலீஸும் வந்தாங்க. जो बहुत सारे पुलिस भी आए थे. ஆனா திடீர்னு சர்ச் முன்னாடி போலீஸும் ஆட்களுமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா क्या हो गया? अचानक से कलीसिया के सारे पुलिस और बहुत सारे लोग थे, இந்த கோட்டருக்குள்ள போனாங்க. ये क्वार्टर के अंदर में गए थे, சுத்துக்கும் வலை விரிச்சிட்டு जो போனாங்க. सारी जगह से झाल बिछा कर गए थे. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, 10-30 பண்ணி அதுக்குள்ள இருக்கு. मुझे आश्चर्य के अंदर में जो 30 जो सुअर थे, இவ்வளவு பண்ணி இதுக்குள்ள இருந்ததா? इतना जो सुअर के अंदर में था, அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு திட்டுப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. तो हम सारे कितने जो है जो तिटिए होंगे. இங்க வந்து அது குட்டி போட்டு போகுது. यहाँ पर आके जो बच्चा देकर जाता है, நாங்க அவங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. हम लोग उसको फोन करके कहते हैं. ஆனா யூதர்களுக்கு அது ரொம்பவும் பாவமான ஒரு விஷயம். जो यहूदियों के लिए वो बहुत उनके लिए पाप भरी वाली कार्य रहता அந்த है. தீட்டை கழிக்கிறதுக்கு அவங்க 7 நாள் தங்களுடைய வஸ்திரங்களையும் தங்களையும் சுத்திகரிக்கணும். तो उस पाप को जो हटाने के लिए अपने वस्त्र को धोकर अपने 7 दिन तक अपने आप को शुद्धिकरण करते இப்ப हैं. அவங்கள பார்த்து சொல்றாரு, अब उन्हें देखकर वो कहते हैं, உங்கள ஒரு பையன் आप में से एक लड़का அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தெல்லாம் பிரிச்சிட்டு போயிட்டு जो पिता से लड़ाई करके जो सारी संपत्ति को தூர लेकर தேசத்துல துஷ்டத்தனமா செலவு பண்ணி जो दूर देश में जो दुष्ट तरह का कार्य को खर्च करके இப்ப தனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம अभी अपने आप में क्या करना नहीं பண்ணி मालूम, மேய்க்கிற வேலை செய்யறான். जो सुअर जो है चरने का काम करता है. என்ன வேலை செய்யறான்? क्या काम करते பண்ணி हैं? மேய்க்கிற வேலை. जो सुअर चरने का மிகவும் தீட்டான அருவருப்பான ஒரு வேலை. जो बहुत ही जो गिनौने वाला जो काम जो है, அங்க அதோட அவர் முடிக்கல. उससे वो समाप्त नहीं हुआ है. அந்த இடத்துல அவனுக்கு பசிக்கு தவிட்ட சாப்பிடலாம்னு ஆசைப்படுறான். उस जगह में उस भूख वजह से जो उस जो है भूसी जो वहां पर रहता है, அது கூட அவனுக்கு கிடைக்கல. वो भी उसे नहीं मिलता है. பண்ணி சாப்பிடுகிற தவிடு கூட அவனுக்கு जो மறுக்கப்பட்டது. सुअर खाने और जो भूसी भी उसे जो नहीं मिलता है, அப்ப அவனுக்குள்ள ஒரு ஒளி வெட்டம் தெரியுது. तब उसके अंदर एक जो रोशनी जो एक आती है, லட்டு அவனுக்கு வெடிச்சிருச்சாங்க. एक लड्डू जो अंदर फूटता है, அப்படி தலையில வெடிக்கும்ல டம்னு, एक सिर में जो फूटता जैसा, அந்த மாதிரி லட்டு வெடிச்சிருச்சு. उस प्रकार जो लड्डू जो फूटते हैं, அவன் யோசிக்கிறான், वो सोचता है எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யறவங்க கூட திருப்தியாய் சாப்பிட்டு
மிச்சம் வைக்கிறாங்க. मेरा जो पिता घर में जो नौकर जो काम को जो बचा ला खाना को जो रखते हैं, ஆனா நானும் இங்க அவருடைய பையன் பட்டினியா तो இருக்கேன். यहाँ मैं उनके जो बेटा यहाँ पर भूखा बैठा நான் हूँ, என்னோட தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போவேன். मैं अपने पिता के घर वापस लौटूंगा। அதைத்தான் நாம இங்க வாசிச்சோம். वही तो यहाँ पर हम पढ़ते हैं, எழுந்து புறப்பட்டு जो उठकर जाकर தன் தகப்பனிடத்திலே வந்தான். अपने पिता के पास அவன் आया। தூரத்தில் வரும்போதே वो जब दूर से आते ही அவனுடைய தகப்பன் அவனை கண்டு उसके पिता जब उसे देखकर மனதுருகி ஓடி जो तरस खाकर और दौड़ அவன் के கழுத்தை கட்டிக்கொண்டு उसके गले पे लगाए, அவனை முத்தம் செய்தான். उन्हें जो चुम्मा किए हैं। அல்லேலூயா. हालेलुया। அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் उनके செய்தான். जो गले जो पकड़कर, ரொம்ப பழைய ஒரு கதை இருக்குது. बहुत ही पुरानी जो एक जो कहानी है, இது மாதிரி வீட்ல இருந்து ஒரு பையன் ஓடி போயிட்டான். इसी प्रकार जो एक लड़का जो घर से भाग गया था, அவன் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. वो जाकर बहुत वर्ष हो चुका था। அவனுடைய தாய் தகப்பனும் ரொம்ப மன வேதனையில இருந்தாங்க. उनकी जो माता पिता बहुत ही गम में थे, அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு ஓடிட்டான். वो बहुत ही बड़ा गलतियां कर कर भाग गए थे, ஆனால அவனுடைய தாய் தகப்பனால அவனை மறக்க முடியல. लेकिन उनके माता पिता जो उनसे भूल नहीं सकते हैं। அவங்க சாப்பிடும் போதெல்லாம் वो जब भी खाना खाते हैं, அந்த பையனுக்கான ஒரு தட்டை அவங்க வைப்பாங்க. उनके बेटे के लिए एक थाली वहां पर रखते हैं। அதை பார்த்து அவங்க சங்கடப்பட்டுட்டு उसे இருப்பாங்க. देखकर बहुत ही वो दुख होते हैं, என் பையன் இந்த நேரம் சாப்பிட்டானோ இல்லையோ, मेरा बेटा इस समय खाना खाया कि नहीं, எங்க படுத்திருக்கிறானோ தெரியல, कहाँ पर वो सोए हैं, எப்படி இருக்கிறானோ தெரியல वो कैसा है, என்று சொல்லி அவங்க மிகவும் துக்கப்பட்டு ऐसे கொண்டிருந்தாங்க. ही कहकर वो बहुत ही दुखित होते हैं। ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் बहुत वर्ष के बाद அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்தது. उसके घर में एक पत्र आता है। அவங்க பையன் அதை எழுதி இருந்தான். उसके जो बेटे उसे जो लिखा रहता है, அந்த வீடானது ஒரு ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்துல वो இருந்துச்சு. जो घर जो है रेलवे की जो पटरी के वहां पर जो है, அவன் எழுதி இருந்தான், वो लिखा था, அப்பா அம்மா माता पिता நான் வீட்டுக்கு வர விரும்புறேன். मैं घर आना चाहता हूँ। நான் வரும்போது जब मैं आऊंगा, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த மாங்காய் மரத்துல हमारे घर के सामने जो आम के पेड़ जो है, ஒரு வெள்ளை துணியை நீங்க தொங்க போட்டிருந்தீங்கன்னா एक सफेद कपड़ा को अगर आप लटकाएंगे, நீங்க என்னை ஏற்றுக்கொள்றீங்கற அர்த்தம். आप मुझे स्वीकार कर लिया करके मैं मानता हूँ। நான் அந்த ட்ரெயின்ல வரும்போது जब मैं ट्रेन में आऊंगा, நான் அதுல அதை பாப்பேன். मैं उसे देखूंगा, அங்க அந்த வெள்ளை துணி இல்லன்னு சொன்னா यदि वहां पर सफेद कपड़ा नहीं रहेगा இன்னும் நீங்க என் மேல கோவமா இருக்கிறீங்க, और भी मेरे पर गुस्से हैं करके, அதனால நான் அப்படியே போயிடுவேன். इसलिए मैं वहीं से चला जाऊंगा। அதுல வெள்ளை துணி இருந்ததுன்னா अगर वो सफेद कपड़ा वहां पर रहेगा, நான் வருவேன் मैं आऊंगा। அப்படின்னு லெட்டர் வந்தது. ऐसे प्रकार के जो है लेटर आ रहा அப்ப है। அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. तो उस दिन जो आता है, அந்த பையனும் ட்ரெயின்ல ஏறினா वो जो लड़का जो ट्रेन में चढ़ गए, வீடு நெருங்க நெருங்க அவனுக்கு கொஞ்சம் பயமும் அதிர்ச்சியுமா இருந்தது. जो घर जब नजदीक आते आते बहुत ही डर एकदम ये लगता है ऐसे, நம்ம பண்ண தப்பு அப்படிப்பட்ட தப்பு, हम जो किया जो गलती जो उस प्रकार का था, அப்பா அம்மா நம்மள மன்னிச்சிருப்பாங்களா? माता पिता क्या मुझे क्षमा किए होंगे? அந்த வெள்ளை துணி அங்க தொங்குமா? क्या वो सफेद कपड़ा वहां में लटका हुआ रहेगा? என்ன பண்ணதான ஒரு நடுக்கம் அவனுக்குள்ள இருந்தது. बहुत इसके अंदर गिड़गिड़ाहट थी। அந்த ட்ரெயின் அவனோட வீட்டை நெருங்க நெருங்க वो जो ट्रेन जब उसके घर की ओर आते आते, அவனுடைய ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சு. उसको जो हृदय जो बहुत स्पीड जो धड़कता था, அது ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிச்சு. बहुत स्पीड से जो है धड़का करती थी। அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. उसे जो बहुत ही पसीना आ रहा था। அந்த ட்ரெயின் நெருங்கி நெருங்கி வருது. वो जो ट्रेन जो बहुत ही करीब करीब आता அவன் है, ஜன்னல் வழியாக அந்த மாமரத்தை நோக்கி वो பார்க்கிறான். उस खिड़की को से आम के पेड़ को देखते हैं। அங்க தூரத்திலே வரும்போது वो जब दूर से आते ही அந்த மரம் முழுவதும் வெள்ளை துணியினாலே वो மூடப்பட்டிருந்தது. जो पेड़ से पूरे ही एकदम सफेद कलर से ढका हुआ है। ஏகப்பட்ட வெள்ளை துணியை तो போட்டிருந்தாங்க. बहुत से जो सफेद कपड़ा वहां में लटका हुआ है। காரணம் कारण அவங்க அப்பா அம்மா நினைச்சாங்க, उसके माता पिता सोचते हैं, ஒருவேளை நம்ம ஒரு துணியை தொங்க போட்டு यदि अगर हम एक कपड़े लटका के அது நம்ம பையனுடைய கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னா या मेरे बेटे की आंखें अगर और में अगर नहीं दिखा तो அவனை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு போயிருவானே. उसे क्षमा नहीं किया करके वो चले जाएगा। அதனால இந்த மரம் முழுவதும் அவங்க துணியை தொங்க போட்டாங்க. इसलिए पूरे सारे पेड़ भर के जो सफेद மரம் कपड़े लटका முழுவதும் दिए, வெள்ளை துணி वो தொங்கிச்சு. सारे पेड़ भर के सफेद कपड़े लटका எனக்கு दिए। அன்பான சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, பிதாவாகிய தேவனும் அப்படித்தான் நம்மளை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். जो पिता भी उसी प्रकार हमें जो है प्यार से स्वीकार करते ஒரு हैं। காலத்துல நாம் வழி தப்பி போயிருந்தோம். एक काल में जो हमें जो रास्ता भटक गए होते இப்பொழுது हैं, மனம் திரும்பி அவரிடத்திலே வருகிறோம். अभी हम मन फिरा कर उनके ओर आते हैं। அவரிடத்திலே வரும்போது उनके पास जब आते हैं, 26வது வசனத்திலே வாசிக்கிறோம், जो 24वें वचन में पढ़ते हैं, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆமென். அவன் சொல்றான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். मैं आपके लिए और दूसरे के विरोध में जो है पाप जो किया हूँ, நான் பரத்துக்கு ஆண்டவருக்கு விரோதமாக, आपके विरोध में, ஆண்டவருக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். जो परमेश्वर के विरुद्ध और आपके विरुद्ध में हमने जो पाप किया था, அதனாலே நான் உம்முடைய பையன் என்று சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. इसीलिए मुझे आपकी जो पुत्र कहलाने का हकदार नहीं हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தகப்பன் என்ன செய்யறார் பாருங்க, तब पिता क्या करते हैं, தன்னுடைய வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, जो अपने सारे जो है नौकरों को देखकर कहते हैं, விலை உயர்ந்த வஸ்திரமுள்ள ட்ரெஸ் இவனுக்கு கொண்டு வாங்க, जो कीमती वाले जो वस्त्र जो लेकर के इसको दिए, அவனுக்கு உடுத்துங்க, அதை उसे
उसे लेकर सब दीजिए। அவன் கைக்கு ஒரு மோதிரம் போடுங்க, उसके हाथों में एक अंगूठी அவன் पहनाइए, பாதத்துல ஒரு செருப்பை போடுங்க, उसके जो पाँव में एक जो चप्पल पहनाइए, கொழுத்த ஒரு கன்றை கொண்டு வந்து அடியுங்க, जो बहुत ही अच्छे चर्बी वाली जो बछड़ा को लेकर நாம் मारिए, புசித்து சந்தோஷமாயிருப்போம். वो उसे जो खाकर जो है खुशियां से என் रहे। குமாரனாகிய இவன் மரித்தான், मेरे जो कुमार जो मरे जो है திரும்ப உயிரோட வந்திருக்கிறான். वो फिर से दोबारा आए हैं, காணாமற் போனான், जो खोए हुए था திரும்பவும் காணப்பட்டான் என்றான். अभी वो फिर से जो है आए हैं। அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். उस प्रकार जो खुशियों से आनंद थे। அல்லேலூயா. हालेलुया। இங்க அவன் சொல்றான், यहाँ पर वो कहते हैं நான் ஒரு வேலைக்காரனா சேர்ந்துக்கிறேன். मैं एक जो है नौकर की तरह जो आपसे मिलता हूँ, அதுதான் அவனுடைய முடிவு. वही जो उसका निर्णय था। ஆனா தகப்பன் சொல்றாரு, पर पिता कहते हैं இல்ல இல்ல நீ வேலைக்காரனா இல்ல, नहीं नहीं तुम नौकर नहीं நீ है, அடிமையா இல்ல, तू जो गुलाम नहीं நீ है, என்னுடைய குமாரனா இருக்க तू வேண்டியவன். तू मेरे पुत्र बनना है, உனக்கு புது வஸ்திரத்தை கொடுக்கிறேன். तुझे मैं नए वस्त्र पहनाऊंगा। வஸ்திரம் என்பது எதை ये குறிக்கிறது? जो वस्त्र किसे बताती है? நம்முடைய விசுவாசத்தை वह குறிக்கிறது. जो विश्वास को बताती நம்முடைய है, ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிக்கிறது. हमारे जो उधार की जो है वस्त्र कहती ரட்சிப்பின் है, வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுத்து वो வைக்கிறார். जो है उधार के वस्त्र को जो धारण करते அதுக்கப்புறம் हैं, அவர் மோதிரத்தை போடுறாரு நமக்கு. उसके बाद में जो अंगूठी जो पहनाते அந்த हैं, மோதிரம் அதிகாரத்தை वो குறிக்கிறது. जो अंगूठी जो अधिकार को बताती है, தகப்பனோட பிள்ளைங்கிற அதிகாரம் அது. जो पिता की जो पुत्र का अधिकार। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம் பாதரட்சை கொடுக்கப்படுகிறது. उसके बाद से पाँव की जो जूतियां मिलती है, அது நம்முடைய உயர்வை குறிக்கிறது. वो जो हमारी जो ऊंचाई को बताती எனக்கு है। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவருடைய வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்தோம் என்றால் परमेश्वर का घर अगर वापस लौट कर அங்கே आएंगे, உங்கள் நிமித்தமாய் சந்தோஷம் காத்திருக்கிறது. वहाँ में आपकी ओर से जो खुशियां वहाँ पर रहेगी। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட அநேகர் நிமித்தமாய் அல்ல, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுதியான சந்தோஷம் जो இருக்கிறது. उदारता से जो है पाप से जो है मन फिरा कर जो उदारता से होकर जाते हैं, அவன் சொல்றான், உம்முடைய கூலிக்காரன்ல ஒரு நானே சேர்த்துக்கங்க. जो कहता है कि आपके जो नौकरों के साथ मुझे एक नौकर बना ஆனா लीजिए। தகப்பன் சொல்றாரு, पर पिता कहते நீ हैं வேலைக்காரனாக அல்ல, ये तुम नौकर की तरह என்னுடைய नहीं, அடிமையாய் அல்ல, कोई जो गुलामी की तरह என்னுடைய नहीं, குமாரனாக தான் உன்னை நான் मेरे ஏற்றுக்கொள்கிறேன். जो हो कुमार के साथ में मैं तुझे அல்லேலூயா. स्वीकार करता हूँ। हालेलुया। நீ எவ்வளவு தப்பு तू செஞ்சிருந்தாலும், कितने भी गुनाह करने से நீ भी, என்னை விட்டு ஓடி तू போயிருந்தாலும், मुझसे दूर भी जाने से நீ भी, இப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வந்திருக்கிறாய். अभी तुम मेरे पास वापस लौट कर आए हैं। ஆகவே அவனை முத்தமிடுகிறார், इसीलिए वो उनसे जो चुम्मा देते அவனை हैं, மார்போடு சேர்த்துக் उसे கொள்ளுகிறார், अपने साथ में जो है कंधे से गले கண்ணீரோடு लगाते கூட हैं, அவனை जो ஏற்றுக்கொள்கிறார். आंसू के साथ में स्वीकार करते हैं। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இங்கே தேவன் நம்மையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். यहाँ पर परमेश्वर हमें भी प्रेम के साथ में स्वीकार करते हैं। அவர் நம்மை அன்போடு वो ஏற்றுக்கொள்கிறதுனால हमें जो प्रेम से स्वीकार करते हैं, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम उनके बच्चे हैं। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். उनके पुत्र के द्वारा हमें जो स्वीकार करते हैं, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் जो होशिया की भविष्यद्वक्ता पुस्तक की दूसरी अध्याय 19-20 वசனங்களை जो வாசிக்கிறோம். 19 और 20 वचन को पढ़ते हैं। நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். मैं सदा के लिए तुझे अपनी स्त्री करने की प्रतिज्ञा करूंगा, और यह प्रतिज्ञा धर्म और न्याय और करुणा और दया के साथ करूंगा, यह सच्चाई के साथ की जाएगी और तू यहोवा को जान लेगी। இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசமற்றவர்களாய் இருந்தாங்க. जो इसराइल के जो लोग जो है अविश्वासी वाले जो लोग थे, அவர்கள் அந்நிய தேவர்களை வழிபட்டாங்க. वो जो दूसरे देवताओं को जो है प्रणाम करते थे, அவங்க செய்வினைகளை செய்து கொண்டாங்க, वो जो जादू टोना जो करते थे, மந்திரங்களை செய்து जो கொண்டாங்க. है मांत्रिक तंत्र कार्य करते थे। இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விசுவாசிகள் நிறைய பேர் மந்திரம் தந்திரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. आज भी देखिए विश्वासी लोग जो जादू टोना लोगों को देख कर वो जाते हैं, அங்கங்க ஆணி அடிச்சு வச்சுக்கிறது, वहां से जो प्रेक लेकर मार लेते हैं, அங்கங்க சரடு பண்ணி போட்டுக்கிறது, वहां से दूसरे जो कार्य को जादू टोना कार्य लेकर डाल लेते हैं, பாஸ்டர் பாத்துட்டு வரணும் இடுப்புக்குள்ள கட்டி வச்சுக்கிறது, जो पास्टर देख रहे हैं करके कमर में बांध लेते हैं, இல்லனா கால் மேல குதிங்காலுக்கு மேல கட்டி வச்சுக்கிறது, या जो अपने जो पांव के ऊपर में बांध लेते हैं। இப்படிதான் இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறைகள் இதெல்லாம். ये जो इस्राएल के लोगों की इस प्रकार की रीति थी। அப்போ விலகி போன இல்லனா புருஷனை விட்டு ஓடி போன ஒரு மனைவியினிடத்தில் பேசுகிறது போல ஆண்டவர் இங்க பேசுகிறார். या दूर हटे की ये स्त्री जो पति से दूर है तो उस प्रकार से जो बातें உன்னை करते நான் हैं, மீண்டும் சேர்த்துக் கொள்கிறேன், तुझे मैं फिर से जो स्वीकार करता ஒரு हूँ, புதிய உடன்படிக்கை உங்களோட செய்கிறேன். एक नई व्यवस्था के साथ में मैं तुझे स्वीकार करता हूँ। சாதிப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருந்தது. तो शादी पार में मुझे जानकर एक परिवार है, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, बहुत वर्ष पहले, ரொம்ப நல்ல குடும்பம் அது. बहुत अच्छे परिवार है, அவங்க 2-3 பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களுக்கு. 2-3 बच्चे जो हैं, அந்த ஐயா ரொம்ப நல்ல அருமையான மனுஷன், वो जो ये बहुत ही अच्छे हैं, ரொம்ப அப்புறாணி, யாருகிட்டயும் சண்டை கிண்டக்கெல்லாம் போக மாட்டார், बहुत ही बिचारे किसी से लड़ाई झगड़ा नहीं जाएंगे, குடும்பத்துக்காக கடினமாய் உழைக்கிறவர். अपने जो परिवार के बहुत ही कठिनाई से काम करते हैं। ஒரு நாள் திடீர்னு அவங்க மனைவி
இன்னொரு புருஷனோட ஓடி போயிட்டாங்க. एक दिन अचानक से उसकी पत्नी किसी और पुरुष के साथ में भाग जाती அந்த है। 3 குழந்தைகளையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. वो जो 3 बच्चे को छोड़कर वो भाग जाती है। அது கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. उसे सुनकर बहुत ही दुखित हुए हैं। அந்த மனுஷன் ரொம்ப உடைஞ்சு போனார். वो जो मनुष्य बहुत ही टूट चुके थे। 2-3 குழந்தைகளை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். 2-3 बच्चे को रख के बहुत ही कष्ट उठाए हैं। எதுக்காக அந்த ஒரு அருமையான மனுஷனை விட்டு அவ ஓடுனான்னு தெரியாது. क्यों इतने अच्छे मनुष्य छोड़कर वो भागी नहीं मालूम। கடைசில போன இடத்துல அவ நிம்மதியா இருக்கல. अंतिम में जाने जगह में वो शांति से नहीं रहती है। அவன் நல்லா குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிச்சு वो போட்டான். बहुत ही पी कर आकर उसे मारपीट करते हैं। சாப்பாடு கண்ணு கொடுக்காம இருந்தான். जो खाने के कुछ नहीं देते हैं। திரும்ப கடைசில திரும்ப தன் பழைய புருஷன்கிட்டே வர அந்த அது விரும்பிச்சு. अंतिम में जो है वो जो स्त्री जो है वापस अपने पुराने पुरुष के बस में आती है। அப்புறம் நம்ம கட்ட மீச பஞ்சாயத்து வச்சாங்க. उसके बाद में जो है मुछड़ वाले जो है वहाँ पे पंचायत रखते हैं। அத இத பேசினாங்க. तो ये वो करके बातें करते हैं। ஆனா இந்த அருமையான சகோதரன் தன் மனைவி ஏற்றுக்கொள்கிறேன்னு ये சொன்னார். जो पुरुष जो है उस अपने पत्नी को जो है स्वीकार करते हैं। என் பிள்ளைகளுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். मेरे बच्चों के लिए मैं इसे स्वीकार करता என் हूँ। பிள்ளைகள் அனாதைகளாய் வளரக்கூடாது. मेरे बच्चे जो अनाथ से नहीं पलना चाहिए। தன் தாய் இல்லாத பிள்ளைகளா இருக்க जो கூடாது. बिना माता के बच्चा पलना नहीं चाहिए। அதுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். इसीलिए मैंने स्वीकार करता हूँ। அவரை குறித்து நான் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. उनके बारे में अगर सोचो बहुत ही आश्चर्य है। தன்னையும் தன் பிள்ளைகளையும் நடுத்தருவுல விட்டுட்டு போன யாரோ நம்பி போனதான अनेक வருஷத்துக்கு பிற்பாடு திரும்பி வந்து ஏற்றுக்கிட்டார். जो अपने बच्चे को जो रास्ता में अनाथ करके छोड़ के गए जो कितने वर्षों बाद में आने के बाद में स्वीकार करे हैं। இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கறாங்க. आज जो परिवार बहुत अच्छा है। இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அது போல தான். यहाँ पर इस्राएल के लोग इस प्रकार के हैं। ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினாங்க. परमेश्वर के विरुद्ध कार्य करे हैं। அந்நிய தேவர்களை நாடி ஓடினாங்க. जो दूसरे देवता की ओर में भागे हैं। தாங்கள் ஆண்டவரோடு செய்திருந்த உடன்படிக்கையை மீறினாங்க. जो परमेश्वर साथ में बांधे गए जो वाचा को तोड़कर वो दूर हटे हैं। ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, फिर से परमेश्वर कहते हैं நான் உங்களை எனக்காக நியமித்துக் கொள்கிறேன். मैं आप तुम्हें जो है मैं अपने जो है नियमित किया हूँ। இந்த நியமித்துக் கொள்கிறேன் என்பது என்கேஜ்மென்ட் குறிக்கிறது. ये जो नियमित किया जो कार्य जो है एंगेजमेंट की बताती है। हालेलुया हालेलुया। நியமித்துக் கொள்கிறேன்னா என்ன அர்த்தம்? जो नियमित किया मतलब क्या है? அதை என்கேஜ் பண்ணிக்கிற जो மறுபடியும் सगाई पुनः मैं जो आपको सगाई करता हूँ। மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்ள நான் தயாரா फिर இருக்கிறேன். से मैं आपको जो है वापस लेने के लिए मैं ஒரு புதிய உடன்படிக்கை உன்னோட நான் செய்கிறேன். एक नया जो प्रतिज्ञा मैं तुम्हारे साथ में करता हूँ। हालेलुया हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे ஊழியக்காரர்களாய் அல்ல, या जो सेवकों सिर्फ नहीं சேவகர்கள் வேலைக்காரங்களா அல்ல, या नौकरों सिर्फ नहीं அடிமைகளாய் அல்ல, गुलामियों से नहीं குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும். जो बेटे और बेटियों से। கலாத்தியருக்கு எழுதின நிருபம் जो गलातियों की पुस्तक அன்றைய 4வது அதிகாரம் 4 இருந்து 7 வசனங்களை उसका வாசிக்கிறோம். 4वां अध्याय 4 से 7 तक ஆமென். வாசிக்கிறோம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். और तुम जो पुत्र हो इसलिए तुमने अपने पुत्र के आत्मा को हे अब्बा हे पिता कहकर पुकारता है हमारे हृदय में भेजा है। इसलिए तू अब दास नहीं परंतु पुत्र है और जब पुत्र हुआ तो परमेश्वर द्वारा वारिस भी होगा। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, நியாயப்பிரமாணத்திலே நாம் கிறிஸ்துவை மீட்டு கொண்டிருக்கிறோம். जो हम व्यवस्था की ओर से जो हमें जो बचाए जो गए हैं நாம புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். हम जो पुत्र के स्वीकार को प्राप्त करे हैं। ஆகவே அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். इसलिए उन्हें जो हे अब्बा हे पिता करके पुकारते हैं। ஆகவே கிறிஸ்துவின் மூலமாக जो मसीहा के द्वारा தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் இருக்கிறோம். जो परमेश्वर के राज्य के हिस्सेदार हैं हम। அங்க போகும்போது वहां पर हम जाएंगे। இப்ப அந்த ராஜ்யத்தை பார்த்துட்டோம். अभी उस राज्य को देख चुके हैं ஏன்னா நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். क्योंकि हम फिर से जन्म हो चुके இப்ப அந்த हैं। ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். अभी उस राज्य में जो प्रवेश करते हैं அங்க போன உடனே वहां पर जाते ही பிதாவாகிய தேவன் சொல்லுவாரு, जो पिता जो कहते நீ हैं என்னுடைய புத்திரனாய் இருக்கிறபடினால तू मेरे पुत्र होने की वजह से இந்த வயல் நிலம் எல்லாம் உன்னோடது. ये सारे जो है कि जो तुम्हारी है। இந்த 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 ஊருக்குள்ள இருக்கிற இந்த மனை உன்னோடது. ये जो इस गांव में जो सारे पार्ट जो तुम्हारी है। இந்த பில்டிங் உன்னோடது. ये जो बिल्डिंग जो तुम्हारी है। இந்த பிசினஸ் உன்னோடது. ये जो है व्यवसाय तुम्हारी है। அங்கே நாம வேலைக்காரர்களாக அல்ல, वहां पर हम जो नौकर की तरह नहीं உரிமை உள்ளவர்களாக, जो अधिकारता से பங்காளிகளாக, जो हकदार से சுதந்திரிக்கிறவர்களாக जो स्वतंत्रता से நாம் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். हम मंदिर में प्रवेश करेंगे। ஹalleluya. हालेलुया। அத சுத்தி பார்க்க போகல நம்ம. उसे जो घूमने के लिए नहीं गए हैं। அங்க ஒரு பார்க் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வர போகல. वहां में कोई पार्क करके देखने के लिए नहीं गए हैं। அங்க ஒரு மால் இருக்குது, அந்த மாலை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு போகல நம்ம. वहां पर कुछ एक मॉल है वहां में घूमने के लिए नहीं गए அத हैं। சுதந்திரிக்க போகிறோம். उसे जो स्वतंत्रता से प्राप्त करने के அத लिए சொந்தம் கொண்டாட போகிறோம். उसे जो अपना बनाने के लिए। சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे கர்த்தர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे जो जानते हैं।
ஆகவே इसीलिए எதற்காக அறிந்திருக்கிறார்? इसलिए वो जानते हैं நம்மை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக அவர் அறிந்திருக்கிறார். हमें जो परमेश्वर का राज्य को स्वतंत्रता से ग्रहण करने के ஆக लिए। நீங்கள் அவரை என்ன நிலையில அறிந்திருக்கிறீங்க? आप उन्हें किस प्रकार के जानते हैं? 1 ல இருந்து 10 வரைக்குமான ஒரு மார்க் கொடுத்தா எவ்வளவு தூரத்துக்கு நீங்க जो அறிந்திருக்கிறீங்க? 1 से लेकर 10 तक मार्क देते कितने अंक दे सकते हैं? அவரை அறிகிற அறிவிலே வளரும்போது उनके जो जानने और रीति में अधिक अपने அவருடைய ज्ञान ராஜ்யத்துக்குள்ளே बढ़ेंगे। பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, उनके जो राज्य में प्रवेश करने सिर्फ नहीं, அதை சொந்தமாக்கிக் கொள்றீங்க. उसे अपना बना लेंगे। அதிலே உங்களுக்கு உரிமை இருக்குது. उसमें आपका हक है। ஹalleluya. हालेलुया। இது மிகவும் சிறப்பானது. இது ये बहुत ही अच्छी जो है, இது மிகவும் வல்லமையான செய்தி. இது ये बहुत ही जो सामर्थ वाली जो நம்ம प्रचार है। சாதாரணமானவங்க हम கிடையாது. जो साधारण नहीं है, தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகள். परमेश्वर का राज्य के हिस्सेदार है। we are heirs. हम बहुत ही ऊंचे हैं। நாம தான் அந்த சொத்துக்கு உரிமை உள்ளவங்க. हम भी वो जो संपत्ति का जो वारिस है। ஹalleluya. हालेलुया। நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்கு நமக்கு பங்கு இருக்குதா இல்லையா தெரியாது. हमारे जो माता पिता जो संपत्ति में जो हमारे हिस्सा है कि नहीं। சில நேரத்துல நம்ம பேரை விட்டுருக்கலாம். कुछ समय हमें जो नाम छूट सकता है, இந்த பையனுக்கு நான் சொத்தே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி या இருக்கலாம். इस बेटे को जो है कोई संपत्ति नहीं दूंगा। பரமபிதா நம்மளை யாரையும் கைவிடுகிறது இல்ல. पर हमारे परम पिता किसी को भी हाथ नहीं छोड़ेंगे। நமக்கான உரிமை அங்க जो வச்சிருக்கிறார். हमारे जो हकदार वहां पर रखे हैं, நமக்கான பங்கு அங்க நிரந்தரமா இருக்கிறது. जो हमारा जो हिस्सा जो निरंतर वहां पर நான் है, போய் அதை சுதந்தரித்துக் கொள்ள मैं வேண்டும். उसे जहां कर एकदम स्वतंत्रता रूप से प्राप्त करूंगा। நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? हम सब खड़े हो தேவ जाएंगे, சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். तो यीशु मसीह के हाथ में समर्पित करेंगे। நம்மை ஆண்டவர் இன்றைக்கு நடத்தும்படியா நம்மை ஒப்பு கொடுப்போம். आज परमेश्वर हमें चलाने के लिए हम समर्पित करेंगे। ஹalleluya. மூன்றாவது பாயிண்ட் நம்ம பார்க்காமலே போறோம், பரவாயில்லை. जो तीसरे पॉइंट को हम जो देखे ही नहीं है, இங்க பாருங்க, यहाँ पर देखिए, தேவனுடைய வாசல் அடைக்கப்படும் முன்பாக जो परमेश्वर को जो द्वार जो बंद होने के पहले நாம் அதற்குள்ளே பிரவேசிப்போம். हम उससे पहले प्रवेश करना முதல்ல चाहिए। ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு இடைவெளி இருந்தது. पहले हमें और हमारे परमेश्वर के अंदर में जो एक विशेष दीवार थी, இன்னைக்கு இயேசு அந்த இடைவெளியை நிரப்பிட்டாரு. आज यीशु मसीह जो है उस जगह को भर दिए हैं। தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது. जो कलीसिया के अंदर में था जो चादर को जो फाड़ दिए அந்த हैं, திரைச்சீலை சாதாரணமான ஒரு திரைச்சீலை वो கிடையாது. जो चादर जो साधारण पर्दा नहीं है, அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் வேறு பிரிக்கிற ஒரு திரைச்சீலையா இருந்தது. वो जो पर्दा जो है पवित्र स्थल परम पवित्र स्थल को जो है बताती जो है। ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் அண்டைக்கிலே யாருமே போக முடியாத சூழ்நிலை இருந்தது. क्योंकि परम पवित्र स्थल में खरूबों की ओर में कोई प्रवेश नहीं कर सकते थे। ஆண்டவர் சிலுவையிலே அந்த திரைச்சீலையை கிழித்தார். परमेश्वर उस क्रूस पर जो उस पर्दा को फाड़ दिए இப்போ हैं। தைரியத்துடனே கிருபாசனத்தின் அண்டைக்கு நம்ம போக தயங்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். अभी हम धैर्य के साथ उस खरूबों के अंदर में हम जा सकते हैं, ஆம், அவரோடு கூட உறவாட நம்ம உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். जो उनके साथ में भी हिस्सेदार और हम हिस्सेदार कर सकते हैं। அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கேள்வி, तो आज प्रश्न, இயேசு உங்களை அறிந்திருக்கிறாரா என்பது அல்ல, यीशु मसीह आपको जानते हैं करके नहीं, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவரை? आप उन्हें जानते हैं क्या? நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீங்க? आप उन्हें कैसे जानते हैं? ஆழமாய் அறிந்திருக்கிறீங்களா? क्या गहराई से जानते இல்ல हैं, மேம்போக்கா या அறிந்திருக்கிறீங்களா? ऊपरी ओर से जानते நீங்க हैं, டீப்பாய் அவர்களை அறிந்திருந்தால் या गहराई से अगर आप उन्हें जानते हैं, உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போவீங்க. आपके रखा गया जो राज्य है परमेश्वर का राज्य की ओर आप जाएंगे, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. वो जो उद्धार की सच्चाई को प्राप्त करेंगे, நித்திய ஜீவன் என்கிற உறவுக்குள்ளே நீங்கள் கடந்து जो வருவீங்க. अनंत जीवन के जो रिश्ता को प्राप्त करेंगे। இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வாங்க. आज उस घर के अंदर में आइए। இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். आज परमेश्वर आपको जो है बुलाए கெட்ட हैं, குமாரன் வழி தப்பி போனான். जो बुढ़े जो उड़ाऊ पुत्र को जो परमेश्वर ஆனா जो बुलाए மனமாற்றம் हैं, அடைந்தவனாய் வீட்டுக்கு திரும்பி वो வந்தான். जो मन फिरा के साथ में घर वापस लौट कर आए இன்னைக்கு हैं, நாமும் வீட்டுக்கு திரும்பி வருவோம். आज हम भी घर वापस लौट कर आएंगे। நம்ம எதிர்நோக்கி ஒரு தகப்பன் இரண்டு கரங்களை விரித்து जो காத்திருக்கிறார். हमारे जो पिता हाथ लेकर हमारे लिए खड़े हैं, அவர் பல வருடமாய் நம்முடைய வருகைக்காய் वो காத்திருக்கிறார். कई वर्ष से हमारे लिए वो खड़े हैं। இன்றைக்கு நாம் அவரிடத்தில் திரும்பி வந்தோம் என்றால் आज हम उनके पास वापस அவர் लौट कर நம்மை आएंगे, மார்போடு சேர்த்து கொண்டு वो हमारे गले के साथ मिला நம்மை கட்டி लेंगे, அணைத்து हमें कसकर पकड़ लेंगे, நமக்கு புது வஸ்திரத்தை தந்து हमें जो नए जो है वस्त्र देंगे, நம்முடைய விரலுக்கு மோதிரத்தை கொடுத்து हमारे उंगलियों में अंगूठियां देंगे, நம்முடைய கால்களுக்கு பாதரட்சியை தந்து हमारे पाँव के लिए जुतियां देंगे, நமக்காக ஒரு புது விருந்தை செய்து சந்தோஷப்படுவார். हमारे लिए नए जो है भोजन रखे खुशियां मनाएंगे। அல்லேலூயா. அந்த சந்தோஷ விருந்தில் நாம் பங்குள்ளவர்களாய் वो மாறுவோம். जो खुशी में जो हम सब हिस्सेदार बनेंगे। நாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். आज हम कलीसिया के सामने आए ஆகவே हैं, தேவனுக்கு முன்பாக हम வந்திருக்கிறோம். परमेश्वर के सामने आए हैं, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், परमेश्वर को और देखकर कहेंगे, பிதாவே உம்மிடத்திலே வருகிறேன். पिता मैं आपके पास आती हूँ, என்னிடத்துல எல்லாம் சரியா இருக்கிறதுனால அல்ல, मेरे पास में सब कुछ सही है करके नहीं, நான் உம்மை அறிந்ததினாலே அல்ல, मैं आपको जानता करके नहीं, நீர் என்னை அறிந்திருக்கிறபடியினாலே आप मुझे जानते हैं, நான் இதுவரைக்கும் உமக்கு விலகி வாழ்ந்தேன். मैं अब तक आपसे दूर हटकर जी थी, இன்னைக்கு நான் அறிக்கையிடுகிறேன், आज मैं अंगीकार करती हूँ, நீர் என் பாவங்களுக்காக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தீர் आप मेरे पापों के लिए मरकर और जी उठे हैं, என்று நான் விசுவாசிக்கிறேன். ऐसे करके मैं विश्वास करती हूँ। இன்னைக்கு நான் உம்மை ஆண்டவர் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்கிறேன். आज मैं आपको परमेश्वर उद्धार करता कर मैं स्वीकार करती हूँ, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை முத்திரையிடுங்க. आपके पवित्र आत्मा के मोहर से
से मुझे भरिए, உம்முடைய குடும்பத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. आपके परिवार में मुझे शामिल करिए, உம்மை நான் அறியவும், आपको मैं जाने, இன்னும் உம்மாலே அறியப்படவும் आपके ओर से और जाने நான் அதிகமாய் விரும்புகிறேன். मैं अधिक चाहती हूँ। தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். परमेश्वर के हाथों में समर्पित ஆண்டவர் करिए। இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर आज हमें आशीष करेंगे। நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். अभी हम आपके लिए प्रार्थना ஒருவேளை करेंगे। இதுவரைக்கும் நீங்கள் வழி தப்பி போயிருந்தீங்கன்னா, यदि अब तक आप जो रास्ते भटके हुए हैं இல்ல ஏனாதானா என்று அவரை அறிந்து या கொண்டிருந்தீங்கன்னா, आप लापरवाही से उनके बारे में जाने हुए ஆழமாய் हैं, அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக आप उन्हें गहराई से जानने से पहले அவருக்கு உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்க. आप अपने आप को पूर्ण रूप से समर्पित करिए। உலகத்தின் ஆசாபாசங்கள் உங்களை சீரழிக்கலாம், दुनिया की सारी इच्छाओं आपको नाश कर सकती है, உங்களை அது பின்பாக செய்யலாம். आपको पीछे जान लेके जा सकती है। ஒருபோது பின்வாங்கி போகாதீங்க. आप पीछे नहीं जाइए। நீங்கள் அந்த தேசத்தை பார்த்திருக்கிறீங்க, आप उस देश को देखे हैं, தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீங்க. परमेश्वर के राज्य को देखे हैं। அதிலிருந்து உங்கள் கண்களை விலக்காதீங்க. आप अपने आंखों की यहाँ मत भटकाइए। முதலாவது அந்த ராஜ்யத்தை தேடுங்க, पहले उनके राज्य को ढूंढिए, அதை நோக்கி போங்க. उसे और देखकर जाइए। அந்த பாதை குறுகலானதுதான், वो जो रास्ते जो टेढ़े मेढ़े हैं, ஆனால் அது பிரச்சனையானது அல்ல. पर जो समस्या नहीं है, அந்த பாதை ரொம்ப वो நெருக்கமானதுதான், जो रास्ते बहुत ही करीब है, ஆனால் அது உங்களை தடை செய்கிற பாதை அல்ல. पर वो आपकी रुकावट करने वाली रास्ता नहीं அதிலே है, நீங்கள் கடந்து போக முடியும். उसमें आप जा सकेंगे। அந்த பாதையில கிறிஸ்து உங்களோடு கூட वो இருக்கிறார். जो रास्ता है मसीह आपके साथ है, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். पवित्र आपके साथ रहेगी। நீங்கள் அந்த பாதையில தனிமையாய் இல்ல, आप उस रास्ते में अकेले नहीं है, ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். पवित्र आत्मा आपके साथ में है। இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. यीशु मसीह के हाथ में आप समर्पित करिए। உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். आपके लिए भी हम प्रार्थना करते हैं। பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் ஒருவேளை உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போயிருந்தால் இன்றைக்கு திரும்பி வருகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புதலோடு கூட நாங்கள் திரும்பி வருகிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக நாங்கள் திரும்பி வருகிறோம். கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய நன்மையினாலே, உம்முடைய சமாதானத்தினாலே, உம்முடைய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாங்கள் தடைகளை உடைத்து போகத்தக்கதாய் தேவ கிருபை எங்களை நடத்தட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.